ஹாய் அனைவருக்கும் குட் ஈவினிங். குட் ஈவினிங். ஓகே, டன். ஃபேஸ் கிளியரா இருக்கா? ஏன் குவாலிட்டி கம்மியா இருந்தது அப்படின்னா உங்களுக்கு குவாலிட்டி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்க. இப்போ எப்படி போயிட்டு இருக்கு ஸ்டடி எல்லாம் அதே போல சொன்னோம் அப்படின்னா கரெக்டா இருக்கும். ஏன்னா வந்து நீங்க கேட்ட மாதிரி எல்லாமே நம்ம கொடுத்தாச்சு. இப்போ வந்து சிலபஸ்ல என்ன இருக்கோ அத்தனையுமே நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். சரியா ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ அதே மாதிரி கிளாஸ் டெஸ்ட்டுமே வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த 1 மந்த் ஸ்டடி பிளான் எல்லாம் சொன்னோம்ல, அது எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதே மாதிரி 15 டேஸ் ஸ்டடி பிளானுமே நம்ம கொடுத்து போயிட்டு இருக்கு. சரிங்களா? அப்போ வந்து அதுல ஏதாவது ஒண்ணு வந்து நீங்க சரியா ஃபாலோ பண்ணிருந்தீங்க அப்படின்னா இப்ப நம்ம ஓரளவுக்கு வந்து சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்கலாம். சரிங்களா? ஏன்னா இன்னும் வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா நிறைய பயந்துட்டே தான் இருக்கும். எப்படி வரும் எக்ஸாம் அந்த மாதிரி சொல்லி எல்லாமே நம்ம ஏற்கனவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாடல் கொஸ்டின் பேப்பர் இது எல்லாமே வந்து கொடுத்துருக்கோம். நம்ம தானே? அப்போ நம்ம வந்து மெயின் எக்ஸாம்ல நடந்த மாடல் கொஸ்டின் பேப்பர் அதே மாதிரி நம்ம ஒரு ஓனான கொஸ்டின் பேப்பர் இன்னைக்கு கொடுத்தோம். அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மாடல் தான், இப்படிதான் கொஸ்டின் வரும் அப்படிங்கிறதும் அதுல இருந்தும் வரலாம் அப்படிங்கிறதும். அதுல உங்களுக்கு மெயினா பாத்தீங்க அப்படின்னா இந்த 105 1 மார்க் கொடுத்துருக்கோம்ல, அந்த 100 1 மார்க்னு சொல்லி அதுல இருந்து கம்பல்சரி பாத்தீங்க அப்படின்னா அது பாருங்க. அது இப்ப புது சிலபஸ் மாத்தின பிறகுமே சரி, அதே மாதிரி மார்ச் 2022 ஒரு எக்ஸாம் நடத்திருப்பாங்க இல்லையா, அதுல இருக்கிற கொஸ்டின் பேப்பர்ல இருந்துமே கூட அந்த எம்எஸ் ஆஃபீஸ்னா வேர்டுனா அது ரைட்டர், அதே போல வந்து பிரசன்டேஷன் அப்படின்னா இம்ப்ரெஸ், இந்த மாதிரிலாம் சொல்லி ஒரு கொஸ்டின் கொடுத்தோம்ல, அது எல்லா எக்ஸாம்லுமே கேட்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய கொஸ்டின் எல்லாம் கண்டிப்பா வந்து பாத்துக்கோங்க. ஐ அட்டன் தி ஆல் கொஸ்டின். யாரு? கைலலி மேம். ஓகே ஓகே, சொல்றேன் அது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எப்பயுமே வந்து ஜென்ரலான கொஸ்டின்ஸ்மே வருங்க நம்ம கொஸ்டின் பேப்பர்ல. இப்ப படிச்சதுல இருந்து ஜென்ரலா கேள்விகள் கேட்கலாம், அதை எப்படி எழுதலாம் அப்படிங்கிறத நான் சொல்றேன். சரிங்களா? பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம அதை எழுதுறத பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி எக்ஸாமுக்கு நம்ம எப்படி போனோம், அதே மாதிரி ரெக்கார்ட் நோட் எங்க சப்மிட் பண்ணணும், எப்படி சைன் வாங்கணும், இது எல்லாத்தையுமே வந்து நம்ம பார்த்தலாம்னு நினைக்கிறேன். நான் பிரைவேட் கேண்டிடேட் அதே போல இன்ஸ்டிடியூஷன் இது எல்லாத்த பத்தியுமே நான் சொல்ல போறேன். சரிங்களா? அப்படியே கொஞ்சம் நீங்க லிசன் மட்டும் பண்ணுங்க. என்ன பேசுறோம் அப்படிங்கிறத நீங்க காதுல வாங்கிட்டா போதுமானது. அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ரெக்கார்ட் நோட் சப்மிட் பண்றதை பத்தியே பார்த்துடலாங்க. இப்போ நாளைக்கு வந்து மேக்சிமம் ஹால் டிக்கெட் எதிர்பார்க்கலாம். அப்படி ஹால் டிக்கெட் வந்தது அப்படின்னா ஹால் டிக்கெட் கூடயே உங்களுக்கு போனஃபைடுமே சேர்த்து தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ போனஃபைடு அப்படின்னா அதுல வந்து உங்களோட போட்டோ இருக்கும், அதே மாதிரி உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் இருக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்து எந்த எக்ஸாம் சென்டர்ல எக்ஸாம் எழுத போறோம் அப்படிங்கிறது எல்லாமே இருக்கும். இது எல்லாம் சேர்த்து அதுவே வந்து இன்பில்ட்டா தான் இருக்கும். உங்களுக்கு ஃபார்மேட் தான், நீங்க டவுன்லோட் பண்ணி அதை பிரிண்ட் பண்ணி ரெக்கார்ட் நோட்ல செகண்ட் பேஜா வர மாதிரி நீங்க ஸ்டிக் பண்ணிருங்க, ஒட்டிருங்க. கம்மு போட்டு ஒட்டினீங்க அப்படின்னாலே வந்து போதுமானதான். அது நீங்க ஸ்பைரலை பிரிச்சு திருப்பியும் போட்டு அந்த மாதிரிலாம் பண்ண தேவையில்லை. அந்த ஸ்பைரலை விட்டு வெளியே வராம இருக்கிற மாதிரி போட்டு நீங்க ஒட்டிட்டீங்க அப்படின்னாலே போதுமானதான். ஓகேங்க, இப்போ நமக்கு அதே மாதிரி போனஃபிட் ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா அதை பிரிண்ட் எடுத்து நம்ம ரெக்கார்ட் நோட்ல ஒட்டிக்கலாம். அப்போ நம்ம ரெக்கார்ட் நோட்டை போயிட்டு சப்மிட் பண்ணணும்ல, அதுக்குமே பாத்தீங்க அப்படின்னா சர்க்குலர் வந்து டோட் சைட்ல இருந்து கொடுப்பாங்க. அந்த சர்க்குலரை நம்ம வந்து பார்த்துட்டு நமக்கு சர்க்குலர் வந்த பிறகுதான் அந்த எக்ஸாம் சென்டர்ல ஒர்க் பண்ற ஸ்டாஃப்ஸ்க்கே பாத்தீங்கன்னா சர்க்குலரே போகும். அவங்களுக்கு அந்த ஆர்டரே அதுதான், இது நாங்க கொடுத்துருக்கோம், நீங்க வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடியதுதான். அப்போ சர்க்குலர் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம ரெக்கார்ட் நோட்டை எடுத்துட்டு போனோம் அப்படின்னாலும் அவங்க எங்களுக்கு சர்க்குலர் வரலப்பா, நீங்க வந்து வச்சுட்டு போங்கன்னு சொல்லலாம். இல்ல சர்க்குலர் வந்த பிறகு நீங்க வாங்க அப்படின்னு சொல்லலாம். அதனால நம்ம வந்து அவசரப்பட தேவையில்லை, கொஞ்சம் பொறுமையா இருக்கலாம். நம்ம போயிட்டு பொறுமையாவே வந்து சப்மிட் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு ஹால் டிக்கெட் வரணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். சரி, ஹால் டிக்கெட் வந்தது அப்படின்னா நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் சரிங்க, நாளைக்கு எக்ஸாம்னா ஒரு பேச்சுக்கு சொல்றேன், இப்ப சனிக்கிழமை எக்ஸாமு. அப்போ நம்ம வெள்ளிக்கிழமை சாயந்தரத்துக்குள்ள நீங்க பிரைவேட் ஸ்டூடெண்டா இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ரெக்கார்ட் நோட்ல சைன் வாங்கணும். ஏன் அப்படின்னா நமக்கு இன்டர்னல் அந்த ஸ்டாஃப் தான், அந்த காலேஜ்ல நமக்குன்னு ஒதுக்கப்பட்ட அந்த ஸ்டாஃப் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்டர்னல் சைனை போட போறாரு. அதே மாதிரி அந்த ரெக்கார்ட் நோட்டுக்கு மார்க்குமே பாத்தீங்கன்னா அப்பவே கொடுக்கலாம், இல்ல கொடுக்காமலையும் போகலாம். அந்த மார்க்குன்னு சொல்லி ஒரு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பாக்ஸ் கொடுத்துருப்போம் இல்லையா, அதுல வந்து மார்க் போடக்கூடிய பிளேஸ் தான். அப்போ அப்பவே வந்து நமக்கு மார்க் போடணும்னு சொல்லி எதிர்பார்க்க கூடாது. நமக்கு வந்து எக்ஸாம் நடக்குது இல்லையா, அன்னைக்குமே கூட வந்து மார்க் போடலாம். அதனால வந்து மார்க்கை பத்தி எல்லாம் நீங்க ஒரி பண்ணக்கூடாது, அது எப்படினாலுமே வந்து நமக்கு மார்க் போட்டுருவாங்க. இப்போ அடுத்த ரெக்கார்ட் நோட் நீங்க சப்மிட் பண்ண போகும்போது நீங்க மட்டும்தான் போகணும். அது ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடியே கேட்டது என்னன்னா வீட்டுல இருந்து யாராவது அனுப்புறேன், நான் வெளியில இருக்கேன், என் ஃப்ரெண்ட் அனுப்புறேன், இந்த மாதிரி எல்லாமே சொன்னாங்க. அப்பாவா இருந்தாலும் அனுப்பக்கூடாது, அதே போல நம்ம கூட பிறந்தவங்களா இருந்தாலுமே ஒத்துக்க மாட்டாங்க.
நீங்க யார் எக்ஸாம் எழுத போறீங்களோ அவங்க தான் ரெக்கார்ட் நோட்டை கொண்டு போகணும். இதெல்லாம் கொஞ்சம் தெளிவா இருந்துக்கோங்க. மற்றவங்க கிட்ட கொடுத்து நான் கொடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் வேணாம், சரிங்களா? இது ஒன்று இருக்கு. ரெக்கார்ட் நோட் வந்து சப்மிட் பண்ணிட்ட பிறகு ஒரு சில இடத்துல பாத்தீங்கன்னா அவங்க வாங்கி வச்சுக்கிறாங்க, யாரு ஸ்டாஃப். இப்ப சைன் பண்ணிட்டு அவங்களே வாங்கி வச்சுக்கிட்டு உங்களை அனுப்பிடுறவங்களும் இருக்காங்க. அதே போல வந்து சைன் பண்ணி எக்ஸாமுக்கு வர்ற அன்னைக்கு எடுத்துட்டு வந்துருங்க அந்த மாதிரி சொல்றவங்களும் இருக்காங்க. அப்போ எப்படி பண்ணாலுமே சரி, அதாவது நம்ம எக்ஸாம் எழுததான் போறோம், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. கொடுத்தாங்கன்னா வாங்கிட்டு வந்துருங்க, இல்ல அப்படின்னா நீங்க அங்கேயே வச்சுட்டு வந்துருங்க. இப்போ கொடுத்துட்டாங்க அப்படின்னா எக்ஸாமுக்கு போகணும்ல, அன்னைக்கு நீங்க எப்பவுமே எக்ஸாமுக்கு போகும்போது தியரியா இருந்தாலும் சரி பிராக்டிக்கலா இருந்தாலும் சரி 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்க போயிடணும். ஏன்னா வந்து எக்ஸாம் ஒரு 10:30 மணிக்கு ஆரம்பிக்குது அப்படின்னா தியரியில இருந்தே நம்ம போகலாம், பிராக்டிக்கல் அப்புறம் பார்க்கலாம். இந்த ரெக்கார்ட் நோட் சப்மிட் பண்றது இதுதாங்க விஷயம். ஸோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா போதுமானது. ஓகேங்க. இப்ப நோட் போயிட்டு நீங்க சப்மிட் பண்ணீங்கன்னா உடனே அந்த 34 எக்ஸசைஸ் இருக்காருன்னு சொல்லி செக் பண்ணுவாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு அவங்க எல்லாமே இருக்குன்ற பட்சத்துக்கு அதே மாதிரி எல்லாத்துக்குமே அவுட்புட்டும் இருக்கணுங்க. நம்ம கொடுத்துருக்கிற ரெக்கார்டு வந்து ஃபார்மேட்டா தான் இருக்கு, அதுல எந்த மாற்றமும் இல்லை, அது நல்லாவும் இருக்கு. நீங்க அதே யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அதே தான் நம்ம தொடர்ந்து வந்து ஒரு 4 எக்ஸாமுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாம்ஸ்க்கு எல்லாமே அதே தான் நம்ம கொடுத்துருப்போம். அதுல எந்த ஒரு கரெக்ஷன்ஸுமே வந்ததில்லை. அதே ஃபார்மேட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொடுத்துருக்கிறது நம்மளதை பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளம் எதுவும் கிடையாது, நீங்க எடுத்துட்டு போய் கொடுக்கலாம். அதே மாதிரி ஒரே சென்டர்ல நிறைய பேர் வந்து எக்ஸாமுக்கு போவீங்க, நம்ம ரெக்கார்டை ஃபாலோ பண்ணி நம்ம மெட்டீரியலை ஃபாலோ பண்ணி. அப்ப அந்த மாதிரி போகும்போது எல்லாரோடதும் ஒரே மாதிரி இருக்கு ரெக்கார்டு அப்படின்னு சொல்லி ஸ்டாஃப் கேட்டாங்க அப்படின்னா, கேட்பாங்க கண்டிப்பா. அப்படி கேட்டாங்கன்னா எல்லாமே நம்ம சேனல் பேர் சொல்லி நாங்க ஆன்லைன் கிளாஸ்ல லைவ் கிளாஸ் ஜாயின் பண்ணி பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கோங்க. ஆமா என்னோட ஸ்டூடெண்ட் தானே நீங்க எல்லாமே, அப்போ நம்ம மெட்டீரியல் யூஸ் பண்ணி நிறைய பேர் அந்த சென்டருக்கு போனாலும் நம்ம பேரை சொல்லுங்க, கண்டிப்பா வந்து ப்ராப்பரா தான் பண்ணிருக்கீங்க இல்லையா, அதனால எந்த மாற்றமும் எந்த ஒரு பயமும் கிடையாது, உங்களை எதுவும் பண்ணவும் மாட்டாங்க. ரெக்கார்ட் ஓகே அப்படியா அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிப்பாங்க, அதுல எந்த ப்ராப்ளம் கிடையாது, பாத்துக்கலாம். ஓகேங்க, ரெக்கார்டை பத்தி இவ்வளவுதான் முடிஞ்சது. அடுத்து நமக்கு தியரி எக்ஸாம் வருது இல்ல சனிக்கிழமை. அப்போ சனிக்கிழமை நம்ம என்ன பண்ணணும்னா 10:30 மணிக்கு எக்ஸாம் உங்களுக்கு. அப்போ 10:30 மணி அப்படின்னா நீங்க 10:30 மணிக்கு தான் உள்ள போகும்னு சொல்லி இருக்கக்கூடாது. கேட் டைம்னு ஒண்ணு கிடையாது அங்க. நான் கேட் டைம்னா தெரியும் நினைக்கிறேன், இந்த டைமுக்குள்ள உள்ள வந்தோம் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஆனா நீங்க எக்ஸாமுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே சென்டருக்கு போயிருங்க. சென்டருக்கு போயிட்டு இன்னொரு மெயினான விஷயம் பார்த்தோம் அப்படின்னா, இப்ப சொல்ல போறது எல்லாமே மெயின் தான். என்னன்னா நீங்க சாப்பாடு சாப்பிட்டு போயிடணும், இது மெயினான விஷயம். ஏன்னா பதட்டம், ரொம்ப நாளைக்கு எக்ஸாம் வரல, நம்ம புதுசா எக்ஸாம் ஃபேஸ் பண்றோம், அந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு சாப்பிடாம போனீங்கன்னா மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா மயக்கம் போட்டு விழுந்துரும், ஒண்ணுமே பண்ண முடியாது. அதே மாதிரி நமக்கு எக்ஸாம் நடக்கக்கூடிய பாலிடெக்னிக் காலேஜ் எல்லாம் சிட்டிக்குள்ள இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்க கூடாது. நீங்க மேக்சிமம் போகக்கூடிய பாலிடெக்னிக் காலேஜ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு கரடு பக்கம் தான் இருக்கும், மேக்சிமம் அப்படிதான் இருக்கும். அதே டவுனுக்குள்ளேயே இருந்தா கூட உங்களுக்கு அந்த சாப்பாடு ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் பெருசா கிடைக்காது. அதனால வீட்டுல இருந்தே சாப்பிட்டு போயிடணும், டைம் இல்லை அப்படின்னா எடுத்துட்டு போயிடணும். இதை வந்து நீங்க மெயினா பாத்துக்கணும். ஸோ இந்த விஷயத்துல காம்ப்ரமைஸே ஆகக்கூடாது நீங்க, இது ஃபர்ஸ்ட். அடுத்து டைமுக்கு உள்ள போயிடணும். டைம் அப்படின்னா 10:30 மணிக்கு கிளாஸ்னா 9 மணிக்கு உள்ள இருக்கணும் நீங்க. அப்போ 9 மணிக்கு மேல போனீங்கன்னா ஒரு பதட்டம் வரும். ஏன்னா நம்ம வந்து ஒரு ஐடியாவோட போவோம். எப்படின்னா அங்க போயிட்டு ஒரு டைம் புக்கை வந்து திருப்பி பார்க்கலாம், படிச்சிட்டதுக்கு அப்புறம் நமக்கு ஓரளவுக்கு ஓகேவா இருக்கும் அந்த மாதிரி சொல்லி எல்லாம் போவோம். அப்போ அதுக்கு நமக்கு டைம் வேணும்ல. அப்ப நம்ம இங்க இருந்தே வந்து அப்படியே ஒரு ஓட்டமாவே போனோம் அப்படின்னா எப்படி போயிட்டு நம்ம திருப்பி பாக்குறது, இது ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அதனால வந்து நீங்க முன்னாடியே போயிடணும். போயிட்டு அங்க இன்னொரு மெயினான விஷயம் என்ன அப்படின்னா யாருக்கிட்டையும் பேசக்கூடாது. எப்படின்னா எக்ஸாம் ஹாலை தவிர்த்து வெளியே வராண்டாவில் இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட பேச்சு கொடுக்கறதே பெரிய ஒரு தப்புன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம நல்லா படிச்சிருப்போம், வரவங்க எல்லாம் என்ன கேட்பாங்கன்னா எப்படி படிச்சீங்க, எவ்வளவு படிச்சீங்க, எவ்வளவு நாளா படிக்கிறீங்க, இந்த மாதிரி கேள்விகள் எல்லாருமே கேட்கறது வழக்கம் தான், எங்க போனாலுமே கேட்கறது வழக்கம் தான். அவங்க ஒரு பயத்தை போட்டு விட்டுருவாங்க, சரிங்களா? இப்படி வருமா அப்படி வருமா, யாருக்குமே கொஸ்டின் எப்படி வருதுன்னு தெரியாது இல்ல. மாடல் நமக்கு தெரியும், மாடலை வச்சு நம்ம படிச்சிருக்கோம், சிலபஸை தாண்டி கொஸ்டின் வராது. அப்படி கொஸ்டின் வந்தா அது எப்படி இருக்கும், அதை நீங்க எப்படி ஸ்கிப் பண்ணிக்கலாம்ன்றதை நான் அடுத்து சொல்றேன், அதை நம்ம பார்த்துக்கலாம். அதனால வந்து நீங்க எக்ஸாம் சென்டர்ல போயிட்டு யாருக்கிட்டையும் பேச்சு கொடுக்குற வேலையே இருக்கக்கூடாது. போனோமா எக்ஸாமை முடிச்சுட்டு வந்து பேசுங்க, அது ஓகேவா இருக்கும். எக்ஸாமுக்கு முன்னாடி யாருக்கிட்டையும் பேசாதீங்க, இது ஒரு மெயின் அட்வைஸா வச்சுக்கோங்க. ஓகே, இது ஒரு மெயினா வச்சுக்கோங்க. அடுத்து நமக்கு வந்து ரெஜிஸ்டர் நம்பர்லாம் எந்த ஹாலு அதெல்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா, ஜஸ்ட் இதுக்கெல்லாம் நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்க போயிட்டு ஸ்ட்ரகிள் ஆகவே கூடாது. உங்களுக்கு தெரியல அப்படின்னா அங்க ஒர்க் பண்ற ஸ்டாஃப் கிட்ட கேட்டு எந்த ரூம் நம்பரு எந்த பக்கம் இருக்கு ஹாலு, ஏன்னா எல்லாருமே அந்த காலேஜுக்கு முன்ன பின்ன போயிருக்க மாட்டோம், புதுசா தான் போவோம். அப்போ அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சு சீக்கிரமா அந்த இடத்துக்கு போறதுக்கு பார்க்கணும். அங்க வந்து ஒர்க் பண்றவங்க ஸ்டாஃபா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி தயக்கப்படாம நீங்க அதை கேட்டுக்கணும், அது ஒண்ணு. அதே மாதிரி மெயினா எக்ஸாம் ஹால்குள்ள போயிடுறீங்கன்னா, தியரி எக்ஸாமுக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன்,
எக்ஸாமுக்கு ஹால்குள்ள போயிடுறோம் அப்படின்னா அங்க போயிட்டு யாருக்கிட்டையும் பேசக்கூடாது. இது ஒரு மெயினான விஷயம். ஏன் எல்லாமே பேசக்கூடாது? அப்போ பேசினா பார்த்து எழுதலாம், கேட்டு எழுதலாம். அப்போ வந்து ஸ்ட்ரிக்டா இருந்தா என்னால முடியாது, லூஸா இருந்தாங்கன்னா எப்படியோ ஒன்று எழுதிடுவேன், அந்த மாதிரிலாம் இருக்கவே கூடாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரிக்டா இருக்கணும்னு தான் நினைக்கணும். அதுதான் மெயினே. நான் அப்படிதான் நினைப்பேன். ஏன் அப்படின்னா அப்பதான் நம்மளை யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. நம்ம வேலை என்னமோ போனோமா, நம்ம எழுதுனோமா, வந்தோமான்னு இருந்துருவோம். அதே லூஸா இருக்காங்க, விட்டுறாங்க, அப்படியே ஃப்ரீயா விட்டுறாங்க அப்படின்னா எல்லாரும் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. அப்படித்தானே? சோ நீங்க நல்லா படிச்சுட்டு ஒரு டைம் நல்லா பார்த்துட்டு போயிட்டு யாரும் நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, ஸ்ட்ரிக்டா இருக்கணும்னே நினைச்சிட்டு போங்க. அங்க யாரும் பயப்படுறது போறதுக்கெல்லாம் கிடையாது. இப்போ ஸ்டாஃப் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா கைண்டா தான் நடந்துப்பாங்க. எல்லா சென்டர்லுமே கைண்டா தான் இருக்காங்க. நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு என்ன தேவையோ அதை கேட்டு நீங்க வாங்கிக்கிறது பெட்டர். சரிங்களா? இப்போ வந்து பேப்பர்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா அடுத்து போயிடலாம். என்ன அப்படின்னா எக்ஸாம் வந்து பேப்பர்ல கோடு போட்ட பேப்பர் தான் நடக்கும், ரூல்டு பேப்பர் தான். புக்லெட் மாதிரி கொடுப்பாங்க உங்களுக்கு. அந்த புக்லெட்ல உங்களுக்கு 28 பேஜஸ் இருக்கும். சரிங்களா? 28 இருக்கும். அந்த 28 பேஜுக்கு அப்புறம் உங்களுக்கு அடிஷனல் கிடையாது. ஏன்னா நமக்கு வந்து 40 1 மார்க்கு, 15 2 மார்க்கு, 6 5 மார்க் தான் எழுத போறோம். 1 மார்க்கை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு கோடு விட்டு ஒரு கோடு எழுதுனா கூட மேக்சிமம் ஒரு 4 பக்கத்துல முடிச்சிடலாம். அப்படியே எழுதுங்க, அது கரெக்டா இருக்கும். நான் ஒரு மாடல் கிடைச்சிருக்கு, நம்ம ஸ்டூடெண்ட்டே நல்லா எழுதி போட்டிருக்காங்க. நான் அதை வந்து உங்களுக்கு ஒரு வீடியோவா கிரியேட் பண்ணி போடுறேன், அதை நம்ம பார்த்துக்கலாம். நீங்க அதுபடி எழுதினாலே போதுமானது தான். அப்போ 1 மார்க்கை ஃபர்ஸ்ட் முடிச்சிருங்க, பதட்டமே இருக்கக்கூடாது. அதுல ஃபர்ஸ்ட் பேப்பர்ல பாத்தீங்கன்னா என்ன எழுதணும் அப்படிங்கறதும் நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நேம் ஆஃப் தி கேண்டிடேட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும், அதுல உங்களோட பேரு. அடுத்து உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர், ஹால் டிக்கெட்ல என்ன ரெஜிஸ்டர் நம்பர் இருக்கோ அதை கண்டிப்பா போட்டுக்கணும். இது ஒண்ணு ஆச்சுங்களா? அடுத்து டேட்டு. இது எல்லாத்தையும் எழுதி முடிச்ச பிறகு இது எல்லாமே வந்து ஸ்டாப் சொல்லுவாங்க, நீங்க வந்து கேட்கலனாலுமே சொல்லுவாங்க. ஒரு வேளை உங்களுக்கு டவுட்டா இருக்கு அப்படின்னா தயக்கப்படாம கேட்டுக்கோங்க. அதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அதுக்காக அவங்க வந்து ஒரு மீட்டிங் போட்டு பேசிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இப்படிதான் இருக்கணும், அது எல்லாமே ஃபர்ஸ்ட் பேசிட்டு தான் உங்ககிட்ட வருவாங்க. அவங்க வந்து பார்த்தோம்னா மொத்தமா வந்துட மாட்டாங்க. அதனால நீங்க எதை கேட்டாலுமே பொறுமையா சொல்லி கொடுப்பாங்க. டவுட்ஸ் எதுவா இருந்தாலும் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி கேட்டுக்கணும். கொஸ்டின் பேப்பர்ல போயிட்டு இது தெரியல அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்கன்னா சொல்லி கொடுக்க மாட்டாங்க, அதையும் பார்த்துக்கணும். அதே மாதிரி 1 மார்க்கை பொறுத்த வரைக்கும் 40 இருக்கா, நமக்கு செக்ஷனா தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபில் இன் தி பிளாங்க்ஸ், அடுத்து வந்து மேட்ச் தி பேர்ஸ், ட்ரூ ஆர் ஃபால்ஸ், சூஸ் தி கரெக்ட் ஆன்சர், இந்த மாதிரி 4 பார்ட் இருக்கா. அதுல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருந்தே வாங்க, ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் தான் இருக்கும். அதுல எப்படியுமே உங்களுக்கு ஒரு 7 to 8 கொஸ்டின் நல்லா தெரியுற கொஸ்டினா தான் இருக்கும். அப்போ அதெல்லாம் எழுதிருங்க, தெரியாத கொஸ்டினுக்கு கேப் விட்டுருங்க. அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்து என்ன செக்ஷன் இருக்கோ செகண்ட் செக்ஷன் போட்டு அதை அப்படியே எழுதுங்க. அதுல நம்ம ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் ஃபில் பண்றது மட்டும்தான் கொஞ்சம் சிரமமா இருக்கும், ஏன்னா அதுக்கு ஆன்சர் இல்லவே இல்லை, நம்ம எழுதுறதா தான் இருக்கும். அதனால கொஞ்சம் சிரமமா இருக்கலாம், மற்றபடிக்கு ஒன்றும் இல்லை. ஆஃப்டர் மீதி இருக்கக்கூடியது எல்லாமே இருக்கிறத நம்ம ஆன்சர் எழுதிடலாம். மேட்ச் தி பேர்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். நம்ம பார்த்த மாதிரி நான் ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் வச்சிருக்கேன், தெரியும்னு நினைக்கிறேன். சரிங்களா? இருங்க, அதுல என்ன இருக்கு அப்படின்ட்டு பாக்குறேன். இது வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 2023 அதுல நடந்த ஒரு கொஸ்டின் பேப்பர் தான், அதை நான் சும்மா எடுத்துட்டு வந்திருக்கேன். இது எல்லாருக்குமே தெரியும் தான், இதுல மாடல் கொஸ்டின் பேப்பர் எப்படி வரும் அப்படிங்கறத பத்தி எல்லாமே தெரிஞ்சதுதான். நான் வந்து மாடல் வேணா கொடுக்குறேன், சரிங்களா? ஒன்ஸ் நீங்க வந்து அப்புறம் பார்த்துப்பீங்க. சும்மா வியூ பண்ணணும்னு சொல்லி தான் எடுத்துட்டு வந்தேன். இதுல என்னென்ன இருக்கு அப்படின்றத நான் சொல்லிடுறேன். இப்போ 1 மார்க் முடிச்ச பிறகு பாத்தீங்கன்னா 2 மார்க்குங்க, 2 மார்க் அண்ட் 5 மார்க், இது 2 செக்ஷனும் நீங்க பார்க்கணும். அந்த 2 செக்ஷன்ல எது உங்களுக்கு நிறைய தெரியுது, 5 மார்க் எடுத்துக்கலாமே. இப்போ மேக்சிமம் பாத்தீங்கன்னா 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிராக்டிக்கல் கொஸ்டின்ல இருந்தே வந்துடும். அப்போ அதை வந்து நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸா எடுத்துக்கணும். அதை வந்து ஃபர்ஸ்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 2 மார்க் பக்கம் வாங்க. நீங்க எந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்தாலுமே பாத்தீங்கன்னா 2 மார்க் தான் நம்மளுக்கு தெரியாத மாதிரியே இருக்கும். அதுல எப்படி பார்த்தாலும் ஒரு 10 கொஸ்டின் நம்ம ப்ரெசென்ட் பண்ணிடுவோம். அதுக்கு மேல இருக்கிற அந்த 5 கொஸ்டின் எழுதுறதுக்கு நம்ம கொஞ்சம் சிரமமா இருக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடிக்கு ஒன்றும் பெருசா அதுல நமக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்காது. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து 5 மார்க்கை எழுதிடுறீங்க, சரிங்களா? 5 மார்க்கை முடிச்சிருங்க. 5 மார்க்ல உங்களுக்கு எய்தர் ஆர் டைப் இருக்கு. எய்தர் ஆர் டைப்பை பொறுத்த வரைக்கும் ஏ இல்லைனா பி தானே. அப்போ எப்படி பார்த்தாலுமே உங்களுக்கு அந்த ஏஆர்பியில ஒரு கொஸ்டின் கம்பல்சரி தெரிஞ்சிடும். அப்போ அதுல இருந்து ஒவ்வொரு கொஸ்டினா நீங்க ஃபர்ஸ்ட் ஆர்டர் படி எழுதி முடிச்சிருங்க. 5 மார்க்கை முடிச்ச பிறகு 2 மார்க் வாங்க. ஏன்னா வந்து அது வந்து நீங்க ஆர்டரா வந்தா கூட பிரச்சனை இல்லைங்க, அது வந்து நீங்க செக்ஷனா முடிச்சிருவேன், எனக்கு நிறைய கொஸ்டின் 2 மார்க்லயே தெரியுது, பிரச்சனை இல்லை, அந்த மாதிரி எல்லாம் வந்து நீங்க நினைச்சீங்க அப்படின்னா எழுதலாம். இல்ல எனக்கு வந்து அதுல கம்மியா தான் தெரியுது, ஒரு 4-5 கொஸ்டின் தான் தெரியுற மாதிரி இருக்கு அப்படின்னா சொல்லி ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் 5 மார்க் எழுதுறது பெட்டர். 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் நீங்க பிராக்டிக்கல்ல தெளிவா இருந்தீங்க அப்படின்னாலே மேக்சிமம் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே நம்ம அட்டன் பண்ணிடலாம். அந்த ஓல்டு கொஸ்டின் பேப்பர் நம்ம கொடுத்தோம்ல,
ஒரு அஞ்சு எக்ஸாம் நடந்த கொஸ்டின் பேப்பர் ஒன்று கொடுத்தோம்ல, அதுல பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது வந்து யாராவது டவுன்லோட் பண்ணாம இருந்தீங்கன்னா சேனல் இருக்கு, நீங்க பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்போ அதுல இருக்கிற எல்லா கொஸ்டின் பேப்பர்ல 5 மார்க்ஸும் நீங்க வந்து கம்பேர் பண்ணி பாருங்க. மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு ஈஸியா தான் இருக்கும். அடுத்து வந்து 2 மார்க் வாங்க. 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் நம்பர் வந்து ஃபர்ஸ்ட் எதெல்லாம் நல்லா தெரியுதோ அதை ஆர்டரா எழுதிருங்க. அதுக்கப்புறம் தெரியாததே வந்து அதுக்கப்புறமா எழுதுங்க. இப்ப இன்னொரு மெயினான விஷயம் பார்த்தோம் அப்படின்னா, தமிழ்ல எழுதலாமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியாவே போயிட்டு இருக்கு. இப்ப தமிழ்ல பாத்தீங்க அப்படின்னா டோட் எங்கேயுமே வந்து எழுதலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவே கிடையாது இப்போ வரைக்கும். அதாவது எழுதலாம்னு சொல்லல, ஆனா நம்ம எழுதலாம் அப்படின்னா எழுதுனா பாஸ் போடுறாங்க. ஆனா அப்படியே எழுதினாலுமே பாத்தீங்கன்னா எல்லா யூனிட்டுக்கான அந்த கண்டென்ட்டையுமே நம்மளால தமிழ்லயே எழுத முடியாது. அது தெரியும் தானே நமக்கு. ஏன்னா 1 மார்க் ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ், அதுக்கப்புறம் நமக்கு 5 மார்க்ல மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்லயே வந்துடும். ஏன்னா பிராக்டிக்கல் சம்பந்தப்பட்ட நீங்க ஸ்டெப்பை எழுதுங்க அந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்கறாங்க இல்லையா, அது எல்லாமே வந்து நம்ம பிராக்டிக்கலா இருக்கக்கூடிய கொஸ்டினை தான் எழுதி ஆகணும். அப்போ அதுல ஒரு 4 5 மார்க் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ்லயே எழுதுற மாதிரி தான் வரும். அதுல 2 மார்க்கும் பிராக்டிக்கல் சம்பந்தப்பட்ட ஒரு 5 கொஸ்டின் வந்துருது. அதுவுமே பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஃபுல்லா இங்கிலீஷ்ல தான் எழுதுற மாதிரி இருக்கும். அப்போ இங்கிலீஷ்ல எதெல்லாம் நல்லா தெரியுதோ அதெல்லாம் ஃபர்ஸ்ட் நம்பர் போட்டு எழுதி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வேணா கடைசியா தமிழ் எழுத வேண்டியதே எழுதுங்க. ஏன்னா நம்ம வந்து பாஸ் ஆக வேண்டிய கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு இங்கிலீஷ்லயே வந்துருது அப்படின்னா அப்போ ஓகே, அடுத்து இருக்கக்கூடிய தமிழ்ல அது வந்தாலும் சரி வரனாலும் சரின்னு சொல்லி விட்டுறலாம். ஆனா ஃபுல்லாவே வந்து எழுதுறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் இங்கிலீஷ்ல எழுதுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ்ல எழுதுறது தான் ஈஸி. நீங்க தமிழ்னு சொல்லி இருக்க வேணா, இங்கிலீஷ்ல எழுதுறதுக்கு பாருங்க. எதுவுமே வந்து மிஸ் பண்ணாதீங்க. சரியா? ஓகேங்க, இவ்வளவுதான் வந்து பாத்தீங்கன்னா தியரி சம்பந்தப்பட்டு நடக்கக்கூடியது. இப்போ தியரி மேக்சிமம் மார்க் நமக்கு என்ன அப்படின்றது தெரியும். 100 மார்க்குக்கு எக்ஸாமு நம்ம 40 மார்க் எடுத்தோம்னா பாஸ். 40 1 மார்க்கே கேட்டுடுறாங்க. உங்களுக்கு வந்து 1 மார்க்ல ஒரு 30 தான் தெரியுது அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட ஒரு 4 5 மார்க்கு இல்ல ஒரு 3 5 மார்க் வச்சு ஒரு 5 2 மார்க் எழுதுனீங்கன்னா கூட 50 மார்க்கு கிராஸ் ஆயிருது. அப்போ ஒரு 50னே வச்சுக்கோங்க நீங்க தியரி மார்க்கு. அடுத்து நம்ம பிராக்டிக்கலுக்கு போலாம். இப்போ நீங்க தியரி எல்லாம் எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டீங்க. எவ்வளவு நேரத்துக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது? 10:30 மணிக்கு நமக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. 10:30ல இருந்து 12:30 வரைக்கும் நமக்கு எக்ஸாம். 2 மணி நேரம் தான் எக்ஸாம் டைம். முடிச்சுட்டு வெளியே வந்தீங்க அப்படின்னா எக்ஸாம் வராண்டாவில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த நாள் பிராக்டிக்கலுக்கான அந்த டேட் எல்லாமே நமக்கு ஒட்டியிருப்பாங்க. யாரோட ரோல் நம்பர், யாருதுல இருந்து எந்த நம்பர் வரைக்கும் நாளைக்கு எக்ஸாம். அதே போல ஒரு நாளைக்கு வந்து 4 பேட்ச் நடக்கிற மாதிரி பேட்சா தான் போடுவாங்க நமக்கு. அப்ப 4 பேட்சுக்கான அந்த லிஸ்ட் எல்லாம் ஒட்டியிருப்பாங்க. ஒரே நாள்ல எக்ஸாம் நடத்தி முடிக்க மாட்டாங்க. சென்டர் மேக்சிமம் பாத்தீங்க அப்படின்னா அதிகமா ஸ்ட்ரென்த் இருக்கக்கூடிய சென்டருக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு 4 நாள் இல்ல 4 எல்லாம் போறதுல 3 நாள் வந்து மேக்சிமம் போடுறாங்க. அப்போ அந்த 3 நாள் வந்து பாத்தோம்னா ஒரு நாளைக்கு 4 பேட்ச்னு சொல்லி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா 1.5 வருஷமா எக்ஸாம் இல்லாதனால மேக்சிமம் ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ நீங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் பார்த்தோமா கொடுத்தோம் இல்லையா, அது வந்து தியரி எக்ஸாமுக்கே ஒருவேளை செகண்ட் வரலாம் இல்ல தேர்டு சென்டர் கூட வரலாம். இப்போ அது வராம போறது கூட பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அது பாத்தீங்கன்னா அந்த ஷார்ட் அண்ட் எக்ஸாம் நடந்த போதெல்லாம் கொடுக்காத சென்டர் கூட வந்திருக்கு. ஆனா இதுல எப்படின்னு தெரியல. ஏன்னா 1.5 வருஷம் நமக்கு எக்ஸாம் நடக்காதால அந்த சென்டர்ல கொஞ்சம் மாறுபாடு இருந்தாலும் இருக்கலாம். நமக்கு ஹால் டிக்கெட் வந்தாதான் தெரியும். மேக்சிமம் அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது என்ன அப்படிங்கிறத பாத்துக்கலாம். சரி, ஓகேங்க. இப்ப நம்ம அந்த எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வெளியே வந்துடுறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்ப வந்த பிறகுதான் நமக்கு அடுத்த நாள் எக்ஸாம் எப்ப அப்படிங்கிறதே தெரியும். அப்ப அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம், இப்ப 15ஆம் தேதி பாத்தீங்க அப்படின்னா 15ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் நமக்கு குரூப் 1 எக்ஸாம் இருக்கு. அப்போ அதுல நம்ம ஒரு சிலர் மெயினா படிச்சு நான் எக்ஸாம் எழுதியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்கும்ல. அப்போ அவங்க நம்ம வந்து ரெக்கார்ட் நோட் சப்மிட் பண்ண போறோம்ல, அந்த ரெக்கார்ட் நோட் சப்மிட் பண்ண போகும்போது நீங்க வந்து உங்களோட குரூப் 1 ஆல் டிக்கெட் எடுத்துட்டு போயிருங்க. அதே மாதிரி அங்க போயிட்டு ரெக்வஸ்டா கேளுங்க, சார் இந்த மாதிரி வந்து எங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை குரூப் 1 எக்ஸாம் இருக்கு, எங்களுக்கு பிராக்டிக்கல் டேட் பொறுத்த வரைக்கும் சண்டே வேணாம், மண்டே வர மாதிரி நீங்க கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ரெக்வஸ்டா கேளுங்க. அவங்க வந்து ஏதாவது வந்து லெட்டர் எழுதி கொடுத்துட்டு போங்கப்பா அப்படின்னு சொல்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏன்னா நமக்கு மெயினா பாத்தீங்கன்னா பிராக்டிக்கல் எக்ஸாம் கண்டக்ட் பண்றது எல்லாமே வந்து பாலிடெக்னிக் காலேஜஸ்ல இருக்கிற ஸ்டாஃப்ஸ் தான் வந்து போடுறாங்க. அப்போ அங்கதான் வந்து நமக்கு டைம் டேபிளே ஃபிக்ஸ் பண்ண போறாங்க. அப்போ நீங்க அவங்க டைம் டேபிள் போடுறதுக்கு முன்னாடியே நீங்க லெட்டர் கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க கிரியேட் பண்ணிடுவாங்க. அப்போ அது வந்து பிரச்சனை கிடையாது. சரிங்களா? அதே மாதிரி நீங்க கொடுத்துட்டீங்கன்னா மேக்சிமம் ஓகே பண்ணிடுவாங்க. சரி, அதே போல வந்து உங்களுக்கு அவங்க போடல, சண்டேவே எனக்கு டேட் போட்டாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சீங்க அப்படின்னா அன்னைக்கு நீங்க தியரி எக்ஸாமுக்கு போறீங்கல்ல,
அன்னைக்குமே கூட குரூப் 1 ஹால் டிக்கெட்டு, அதே போல நீங்க ஃபர்ஸ்ட் நாள் ஏதாவது லெட்டர் எழுதி கொடுத்துருந்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு லெட்டரு எதுக்கும் எழுதி எடுத்துட்டு போங்க. நம்ம போயிட்டு திருப்பி நம்ம வந்து டேட் சேஞ்ச் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி ரெக்வஸ்ட்டை கேட்டோம்னா கண்டிப்பா பண்ணி கொடுப்பாங்க. யாரும் முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. சரிங்களா? சரி, ஓகே, பாப்போமா. என்ன அப்படின்னா இந்த மாதிரி நீங்க டேட்டை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு பாருங்க. கண்டிப்பா சேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. அதுல எந்த ஒரு தயக்கமும் பட வேணாம். நீங்களும் கேட்கவும் தயக்கப்பட வேணாம். அவங்க முடியாமலும் சொல்ல மாட்டாங்க. அதனால நீங்க தாராளமா சேஞ்ச் பண்ணிக்கலாம். கண்டிப்பா ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. அடுத்து எக்ஸாம் பிராக்டிக்கலை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு 4 பேட்ச்னு சொல்லிட்டோம். அப்ப அந்த பேட்ச் ஸ்டார்ட் ஆகுறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8 மணில இருந்து ஸ்டார்ட் ஆகலாம். அது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு அடுத்த நாள் தானே தெரியும். அப்ப நம்ம வந்து பாத்துக்கலாம். எப்போ எக்ஸாம் டைம் ஸ்டார்ட் ஆனாலுமே சரிங்க, ஒரு 1.5 மணி நேரம் முன்னாடி வந்துருங்க. ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா ஒரு சில எக்ஸாம் சென்டர்ஸ்ல இப்போ வந்து 2 மணி நேரம் தான் எக்ஸாம். ஒரு பேச்சுக்கு நம்ம 9 to 11 ஃபர்ஸ்ட் பேட்ச்னு வச்சுக்கலாம். அவங்க ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி முடிச்சுட்டாங்க. மற்ற ஸ்டூடெண்ட் பாத்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி முடிச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு 10:30 மணிக்கே உள்ள விடுறாங்கன்னு வச்சுக்கலாம். நம்ம வந்து இன்னும் 1/2 மணி நேரம் டைம் இருக்கு, 11 மணிக்கு தானே, 10:45 போகலாம் அப்படின்னு சொல்லி வரோம்னா அப்போ அவங்க எல்லாம் உள்ள போயிருவாங்க. அப்போ நம்ம பேட்ச் இன்னும் வரலையா இல்ல என்ன ஏது அப்படின்னு சொல்லி நம்ம குழம்பி அந்த எக்ஸாமை மிஸ் பண்ற மாதிரி ஆயிரும். அதனால வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து நம்மளை கூப்பிடுறாங்க அப்படின்னா அவங்க கூப்பிடாததுக்கு முன்னாடியே நம்ம கியூல இருக்கிற மாதிரி பாத்துக்கணும். அடுத்த பேட்ச்னா ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம அங்க கியூல நிக்க வச்சிருவாங்க. ஏன்னா நீங்க உள்ள அந்த 11 மணிக்கு உள்ள போனோம் அப்படின்னா 10:30 இருந்து உங்க ரெக்கார்ட் நோட் எல்லாம் கலெக்ட் பண்ண பாத்துருவாங்க. கரெக்டா 11 மணிக்கு உங்களை உள்ள விட்டுருவாங்க. அதனால வந்து நீங்க அந்த டைம் வேஸ்ட் பண்ணிட்டு வெளியே இருக்கிறது, நம்ம டைம் இருக்கு லேட்டா போலாம் அப்படிங்கிறது அந்த மாதிரிலாம் இருக்கவே வேணாம். இது வந்து கொஞ்சம் பாத்தீங்கன்னா தெளிவா பாத்துக்கோங்க. ஆமா, அப்போ நான் முன்னையே சொன்ன மாதிரி நீங்க எந்த டைமுக்கு போனாலுமே சரி சாப்பாடை பொறுத்த வரைக்கும் நீங்க கூடவே எடுத்துட்டு போயிடுறது, இல்ல கடையில எங்கேயாவது வந்து பாத்தீங்கன்னா வாங்கிட்டு போயிடுறது, எக்ஸாம் அந்த வராண்டாவில் போயிட்டு சாப்பிட்டுக்கிறதுக்கு பாத்துக்கணும். நீங்க வந்து ஹோட்டலை நம்பிட்டெல்லாம் எங்கேயுமே போகக்கூடாது எக்ஸாம் அன்னைக்கு பொறுத்த வரைக்கும். சரிங்களா? இது வந்து மெயினான விஷயம். இப்போ ஹால் டிக்கெட்ல பேட்ச் டைம் எல்லாம் வருமா அப்படின்னு கேக்குறாங்க. டவுட் சொல்லிடுறேன், அது கரெக்டா தான் இப்போதைக்கு சொல்லலாம். என்னன்னா ஹால் டிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தியரி எக்ஸாம் எப்ப அப்படிங்கிறதும் அதே போல பிராக்டிக்கல் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறதும் தான் கொடுப்பாங்க. அதுல வந்து உங்களுக்கு பிராக்டிக்கல் எக்ஸாம் இன்னையில இருந்து இந்த பேட்ச் அப்படியெல்லாம் எதுவுமே வராது. நமக்கு எல்லாருக்குமே காமனா 14ஆம் தேதி தியரி எக்ஸாம் முடிஞ்சிருதுங்களா? அப்ப தியரி முடிஞ்ச பிறகு பிராக்டிக்கல் 15ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. அந்த 15ஆம் தேதி டேட் மாத்துறதுக்கான சொல்யூஷன் எல்லாம் நான் சொல்லிட்டேன்னா அப்ப அதை நீங்க ஃபாலோ பண்ணி மாத்திக்கலாம். அதே மாதிரி அந்த ஹால் டிக்கெட்ல எல்லாம் உங்களுக்கு இன்னைக்குதான் எக்ஸாம் அப்படிங்கறதெல்லாம் எதுவுமே வராதுங்க. அது வந்து தெளிவா இருந்துக்கணும். அதை நம்பிட்டு எல்லாம் போயிடக்கூடாது. அதை வந்து பாத்துக்கலாம். சரிங்க? இப்போ இந்த மாதிரி நீங்க அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தோம்னா பேட்ச் இந்த நம்பர் சொன்னாங்க. இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். நீங்க வந்து செகண்ட் பேட்ச், என் ஃப்ரெண்டு என்ன வந்து செகண்ட் பேட்ச் தான் சொன்னாரு அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டு சொல்றாங்க, மத்தவங்க சொல்றாங்க அப்படின்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது. நீங்களா பார்க்கணும் உங்களோட அந்த டேட்டு அண்ட் பேட்ச் இதெல்லாம். ஏன் அப்படின்னா இதெல்லாம் நடந்திருக்கு. என் ஃப்ரெண்டு சொன்னாங்க, ஸ்டாஃப் சொன்னாங்க, அந்த மாதிரி சொல்லிட்டு எக்ஸாமுக்கு 1 மணி நேரம் லேட்டா போயிட்டு அந்த எக்ஸாம் சென்டர்ல அலோவே பண்ணல. சேலம் பாலிடெக்னிக் காலேஜ், சேலம் பாலிடெக்னா சேலம் டிஸ்ட்ரிக்ட் பாலிடெக்னிக் காலேஜ் ஒன்று இருக்கு, பேர் சொல்லல. அது இப்ப நடந்த கதை இல்லை. அதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா 2019ல நடந்தது. ஓகேங்களா? அந்த மாதிரிலாம் இருக்கு. அப்போ நம்மளா பாத்துக்கணும். நம்ம யாரையுமே வந்து அந்த இடத்துல சொல்றாங்க அப்படின்னா போட்டோ எடுத்து அனுப்ப சொல்லுங்க. அது உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் தானா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க செக் பண்ணிட்ட பிறகுதான் நீங்க வந்து அது கன்ஃபார்மே பண்ணணும். அதுக்கு முன்னாடியே வந்து நாங்க இந்த பேட்ச் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து மத்தவங்க சொல்றாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்கவே கூடாது. அதை வந்து நீங்க தெளிவா பாத்துக்கணும். சரிங்களா? அதே மாதிரி பிராக்டிக்கலா உள்ள நீங்க போயிட்டு ரைட் பண்றீங்க அப்படின்னா மெயினா உங்களுக்கு நான் ஒரு பேப்பர் ரைட் பண்ணியே கொண்டு வந்திருக்கேன். ஒரே நிமிஷம் இருங்க. ஓகே, இப்ப பேப்பர் தெரியும்னு நினைக்கிறேன் நானு. இந்த பேப்பரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இப்படிதாங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டினே கொடுப்பாங்க. இப்ப நான் வந்து கையிலேயே எழுதின்னு வந்துட்டேன். சரிங்களா? பிரிண்ட் எடுத்துதான் இருக்கும். இந்த இடத்துல மேல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சீட் நம்பர் போட்டிருப்பாங்க. சீட் நம்பர் போட்டிருக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா எந்த சீட் நம்பரோ அந்த இடத்துல போயிட்டு நீங்க உட்காந்துக்கணும். அதுல கம்ப்யூட்டரும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. வெறும் கொஸ்டின் பேப்பர் இப்படிதாங்க இருக்கும். துண்டு சீட்டா தான் இருக்கும். கொஸ்டின் பேப்பரை பொறுத்த வரைக்கும் ஆஃப் சீட் தான், ஃபுல்லா வரும் அப்படின்னு சொல்லி எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறமா நீங்க எழுத வேண்டிய கண்டென்ட் பாத்தீங்க அப்படின்னா இப்படிதாங்க எழுதணும். நீங்க மேல வந்து உங்களோட நேமு, அடுத்து வந்து ரெஜிஸ்டர் நம்பர், அடுத்து வந்து டேட்டு, கீழே வந்து ஏதாவது பேட்ச் நம்பர் போட சொன்னாங்க அப்படின்னா நீங்க பேட்ச் நம்பர் போட்டுக்கோங்க. இல்ல எதுவும் சொல்லல அப்படின்னா எதுவும் போட தேவையில்ல. உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்திருக்கக்கூடிய கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா
ஸ்டார்ட் ஏ ப்ரோக்ராம் ரன்னிங் ஏ ப்ரோக்ராம் நம்மளுடைய அந்த சிலபஸ்ல அந்த ப்ரொசீஜர்ல என்ன இருந்ததோ அதை நான் அப்படியே ஃபார்மேட் பண்ணி கொடுத்துருக்கேன். அதை நீங்க அப்படியே பாத்துக்கோங்க. ஏன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் நான் கொடுத்துருக்கேன். கொஸ்டின் மெயின் எக்ஸாம்பிளுமே கூட இப்படிதான் வரும், நமக்கு மாறி எல்லாம் வராது. அப்போ இந்த மாதிரி கொஸ்டின் வந்துருது அப்படின்னா நீங்க எழுத வேண்டிய கண்டென்ட் கொஸ்டினோட நம்பரை போட்டுருங்க. கொஸ்டின் நம்பர் போட்டு கீழே வந்து எய்முக்குல உங்களுக்கு 3 கொஸ்டின் சேர்த்து ஒரே நம்பரா கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்க எய்ம் அப்படின்னு சொல்லி 3 கொஸ்டினுக்கும் சேர்த்து ஒரே எய்மா எழுதிக்கலாம். ஓகேங்களா? அதே போல கீழே ப்ரொசீஜர்னு போட்டு அந்த கொஸ்டினோட நேமை எழுதி அதுக்கான ப்ரொசீஜர் என்னவோ நீங்க எழுத ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எடுத்ததுமே சிஸ்டம் கொடுத்துருவாங்களா, உள்ள போனதுமே சீட் நம்பர்ல சிஸ்டம் கொடுத்துருவாங்களான்னா மேக்சிமம் கொடுத்துறாங்க. அது பிராக்டிக்கலுக்கு பிரச்சனை இல்லை. அப்ப கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டெப்பா ஒர்க் அவுட் பண்ணியே நீங்க எழுத ஆரம்பிச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்க ஒரு பேஜ் ஃபுல்லா எழுதி முடிச்சிடுறீங்க அப்படின்னா அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாவது உங்களுக்கு மேக்சிமம் A4 ஷீட் தாங்க கொடுப்பாங்க. மெயின் எக்ஸாம்ல பிராக்டிக்கல் பொறுத்த வரைக்கும் A4 ஷீட் தான். ரெண்டாவது பேஜ் இருக்கா? ஸோ இந்த ரெண்டாவது பேஜ்ல நீங்க பின்னாடி பக்கமே எழுதிக்கலாம். நீங்க ரெக்கார்ட் நோட்ல எழுதுறதுக்கு தான் பாத்தீங்கன்னா நீங்க இந்த பக்கம் எழுதணும், ரைட் சைட்ல மட்டும் தான் எழுதணும், அந்த மாதிரி கண்டென்ட் எல்லாமே. மற்றபடிக்கு நீங்க இந்த மெயின் எக்ஸாம்ல இப்படி எழுதிக்கலாம். அதே போல கொஸ்டின் எங்க முடியுதோ அந்த இடத்துல நீங்க ரிசல்ட்னு போட்டுக்கலாம். தெரியுதுங்களா இந்த இடத்துல? அப்போ அந்த மாதிரி ரிசல்ட் போட்டும் எழுதிருங்க. அடுத்த ரெண்டாவது கொஸ்டின் நீங்க கீழே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், அது பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் மூணாவது கொஸ்டின் இந்த பக்கம், அப்படியே அடுத்து வரக்கூடிய கண்டென்ட் இந்த பக்கம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீங்க கண்டினியூ பண்ணிக்கிட்டே போகலாம். எழுத வேண்டிய பேப்பர்ல எதுவுமே வந்து பிரச்சனை கிடையாது. இப்படி நீங்க பேக் டு பேக் எழுதிக்கலாம். அதே மாதிரி பிராக்டிக்கலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அடிஷனல் ஷீட் கொடுப்பாங்களா அப்படிங்கறது நீங்க முன்னாடி எக்ஸாமுக்கு போறீங்களா அப்பயே கேட்டுக்கலாம். நீங்க ஷீட் நம்பர் எடுத்துக்கிட்டீங்க, எழுத ஸ்டார்ட் பண்றீங்க, அப்பவே வந்து மேம் இந்த மாதிரி அடிஷனல் ஷீட் கொடுப்பீங்களா இல்ல இதுலயே தான் நாங்க முடிக்கணுமா அப்படிங்கறத ஒரு டைம் நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அப்ப கன்ஃபார்ம் பண்ணிட்டு அடிஷனல் சீட் கொடுக்குறாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க கொஞ்சம் ஃபேஸ் சுட்டலா எழுத பாருங்க. இதுல மெயினா பாத்தீங்கன்னா அந்த கலர் யூஸ் பண்றது அதெல்லாம் வேணாம். ஏன்னா வந்து டோட்டே சொல்லியிருக்காங்க, அந்த நம்மளுக்கு சிலபஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுலயே பாத்தீங்கன்னா ப்ளூ அண்ட் பிளாக் மட்டும் யூஸ் பண்ணுங்க அந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த மாதிரி அந்த ரெண்டு மட்டும் யூஸ் பண்ண பாருங்க. மற்றபடிக்கு கலர் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு நமக்கு டைமும் இருக்காது, அப்படி பண்ணவும் தேவையில்லை அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். பென்சில் எடுத்துட்டு போகலாம், பேனா எடுத்துட்டு போகலாம், இதெல்லாம் நம்ம தான் எடுத்துட்டு போய் ஆகணும், வேற வழி இல்லை. இதை நீங்க தியரிக்கா இருந்தாலுமே சரி, அதே போல பிராக்டிக்கல் எக்ஸாமுக்காக இருந்தாலுமே சரி, ரெண்டுமே எடுத்துட்டு போகலாம். அதே போல ரைசர் எடுத்துட்டு போறதா போகலாம், அங்க அதுக்கு வேலையே இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இதெல்லாம் நம்ம எடுத்துட்டு போக வேண்டியதுதான். ஹால் டிக்கெட் மெயினா எடுத்துக்கணும். 2 எக்ஸாமுக்கும் ஒரே ஹால் டிக்கெட் தான், அதை நீங்க வந்து பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா போதுமானது. அதேதான் நம்ம சொன்ன மாதிரி பிராக்டிக்கலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 3 கொஸ்டின் தான் வந்து உங்களுக்கு கேட்பாங்க. 3 கொஸ்டின் உங்களுக்கு அப்படியே ஒரு ஒத்தையா வருமா அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் ஏ ப்ரோக்ராம் அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்குல்ல, அது மட்டும்தான் ஒன்னா அப்படின்னா அப்படி கிடையாது. அதுல நமக்கு சப் கொஸ்டின்ஸ் இருக்கு. பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஏ ப்ரோக்ராம், ரன்னிங் ஏ ப்ரோக்ராம், அதுலயே ஒரு கொஸ்டின். அதுக்கு அடுத்து இருக்கிறது ரன்னிங் மல்டிபிள் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ஸ்விட்ச் பிட்வீன் விண்டோஸ், இது ஒன்னாச்சு. அடுத்து ரன்னிங் ஏ ப்ரோக்ராம் ஃப்ரம் எக்ஸ்ப்ளோர். இப்போ இந்த 3 சேர்த்து தான் உங்களுக்கு விண்டோஸ்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டினாவே இருக்கும், அது பார்த்துருப்பீங்க. அப்போ அந்த மாதிரி தான் உங்களுக்கு பேசிக்கான யூனிட்ல இருந்து கொஸ்டின் கொடுத்தாங்கன்னா அந்த மாதிரி கொடுப்பாங்க. அதே போல பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் உங்களுக்கு ஒரு வேர்ட்ல இருந்து வருதுன்னு வச்சுப்போமே, வேர்ட்ல வந்து ஒரு ஸ்டைலை கிரியேட் பண்ண சொல்றாங்க. அப்போ அது வந்து உங்களுக்கு ஒரு 30 மார்க்கா இருக்கலாம். இல்ல அந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு சின்னதா இருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்ணாங்கன்னா அது கூட இன்னொரு சப் கொஸ்டின் வேர்டோ இல்ல எக்ஸலோ ஏதாவது ஒன்று சேர்த்து அடிஷனலா ஒரு கொஸ்டினா அவங்க கொடுக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு 5 கொஸ்டின் இருக்கும் மேக்சிமம். தனித்தனியா பிரிச்சோம்னா 5 கொஸ்டின் சொல்லி கணக்கு வர மாதிரி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நம்பர் போட்டு ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியா கொடுத்தாங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் நீங்க ரிசல்ட் எய்ம்னு சொல்லி தனித்தனியா எழுதணும். ஒரு நம்பருக்கு கீழே வந்து சப் கொஸ்டின் 1 2 3 அந்த மாதிரி எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்க அதுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரே எய்ம், அது எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரே ரிசல்ட் எழுதிக்கிறது ஓகே தான். அந்த மாதிரி பண்ணலாம், தப்பு இல்லை. சரிங்களா? ஓகே, இந்த மாதிரி எல்லாம் எழுதி முடிச்சிட்டீங்க அப்படின்னா முடிக்கிறதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சென்டர்ல இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி வருவாங்க. என்ன அப்படின்னா நீங்க எவ்வளவு எழுதிருக்கீங்க இந்த மாதிரி எல்லாம் பார்ப்பாங்க. வந்துட்டு எழுதி இருக்கிற வரைக்கும் டிக் பண்ணிட்டு அதுக்கான மார்க் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் சென்டர்ல இருக்கிற ஸ்டாஃப் தான் போடுவாங்க. சரிங்களா? ஒரு 30 மார்க் கொஸ்டினா அப்ப அந்த இடத்துலயே மார்க் போடலாம், இல்ல டிக் மட்டும் பண்ணி விட்டுட்டு போகலாம். அந்த இடத்துல டிக் பண்ணிட்டு ஒரு சைன் பண்ணுவாங்க. ஏன்னா பிராக்டிக்கல் எக்ஸாம் இப்படிதான் ப்ராப்பரா நடக்கும். அப்போ நம்ம அந்த இடத்துல நமக்கு மார்க் போடல, நமக்கு பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு போட்டாங்க அப்படிலாம் சொல்லி இங்க எதுவுமே வருத்தப்படக்கூடாது. அதெல்லாம் மார்க் அவங்க வந்து பேப்பர் கலெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க திரும்பவும் வந்து மார்க் என்ட்ரி பண்ணுவாங்க. என்ட்ரி பண்ணிட்டதுக்கு அப்புறம் அவங்களுக்கு மார்க்கே வந்து கன்ஃபார்ம் தெரியும். ஏற்கனவே போட்டதும் கன்ஃபார்ம் இல்லை, போனாலும் நமக்கு வந்து ப்ராப்ளம் கிடையாது. அதை நம்ம இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். ஓகேங்க. ஸோ இந்த மாதிரி முடிஞ்சது அப்படின்னா கடைசியா எக்ஸாம் கம்ப்ளீட்டட் அப்படிங்கிற போது எல்லாருமே நான் முன்னே சொன்ன மாதிரி ஒரு 2 மணி நேரம் எக்ஸாம் அப்படின்னாலுமே எல்லாருமே ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே முடிச்சிடறாங்க அப்படின்னா
இப்போ அவுட்புட்னு ஒரு கதை இருக்குல்ல, இதை சொல்லிடணும் ஃபர்ஸ்ட். இப்போ நமக்கு வந்திருக்கக்கூடிய கேள்விகளுக்கு என்னென்ன அவுட்புட் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், அப்படிதானே? அப்போ அந்த அவுட்புட் எல்லாம் நீங்க பிரிண்டா எடுத்து கொடுக்க சொல்லக்கூடிய, மேக்சிமம் பாத்தீங்கன்னா இப்ப பிரிண்டா தான் எடுத்து கொடுக்க சொல்றாங்க. அதனால வந்து பிரச்சனை இல்லை. ஏதோ ஒரு இடத்துல நாங்க வந்து பாத்தோம்னா 2018 பண்ண போது டிரா பண்ண சொன்னாங்க, ஓரலா டிரா பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நாங்க அப்போ டிரா பண்ணோம். ஆனா இப்ப எல்லாம் வந்து மேக்சிமம் டிரா பண்ண சொல்றது இல்ல, எல்லாமே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து பிரிண்டா எடுத்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிதான் கேக்குறாங்க. இப்ப நமக்கு ஒரு சென்டர்ல ஒரு டைம் எக்ஸாம் நடத்தக்கூடிய அந்த பேட்ச்ல பாத்தீங்கன்னா அதிகபட்சமா ஒரு 25 பேர் லேபுக்குள்ள போறோம்னு வச்சுக்கோங்க. அப்போ 25 பேருக்குமே வந்து பிரிண்ட் கணக்குல இருக்கக்கூடிய சிஸ்டம் எல்லாம் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் முன்னாடி முடிக்கிறீங்களோ, 3 கொஸ்டின் வருதா, அந்த 3த்தையும் முடிச்சிட்டீங்க அப்படின்னா மெயினா ஸ்டாஃப் வந்து ஒர்க் பண்றதுக்காக சிஸ்டம் வச்சிருப்பாங்க உள்ளவே. அதுல வந்து பிரிண்டர் கணக்குல தான் இருக்கும், அது பிரச்சனை இல்லை. அப்போ அதுல போயிட்டு உங்களை வந்து பிரிண்ட் எடுத்து கொடுக்க சொல்லுவாங்க. அப்போ முன்னாடி யாரு முடிச்சாலுமே சரிங்க சார், நான் இந்த மாதிரி கிளாஸ் கொஸ்டினை முடிச்சுட்டேன், பிரிண்ட் அவுட்புட் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அந்த சிஸ்டம் எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நீங்க தாராளமா போயிட்டு முன்னாடியே எடுத்துக்கலாம். முடிச்சுட்டு வெயிட் பண்ணவே கூடாது. இந்த விஷயத்த சொல்லி சீக்கிரமா நீங்க அவுட்புட்டை எடுத்து கொடுத்துட்டு ஃப்ரீ ஆயிடும். இது வந்து பாத்தீங்கன்னா அவங்க சொல்லன்ற வரைக்கும் எல்லாம் எதிர்பார்க்க கூடாது. அதே போல அவுட்புட்டை எடுத்து கொடுக்காம வந்துட்டீங்க, எதனால அப்படின்னா அவுட்புட் எடுத்து கொடுக்க சொல்றாங்க, ஆனா வந்து அடுத்த பேட்சுக்கு டைம் ஆச்சுன்னு சொல்ற காரணத்தால என்னை வந்து டைம் ஆச்சு கிளம்புன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது வந்து பழைய கதை எல்லாமே. அப்படி நடந்தாலும் பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை, ஏன்னா அவங்கதான் கிளம்புங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால பிரச்சனை இல்லை. முடிஞ்ச வரைக்கும் நம்ம வேலையை ப்ராப்பரா முடிச்சிடணும். அவங்க வந்து போன்னு சொல்லிடுவாங்கன்னு சொல்லி எல்லாம் எதிர்பார்க்க கூடாது. அது எங்கேயோ ஒரு இடத்துல நடந்த விஷயம். அப்போ மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே கலெக்ட் பண்ணி கரெக்டான டேட்டாவா எடுத்து வச்சுக்கிறாங்க. அப்போ நீங்க வந்து அந்த மாதிரி எல்லாம் எதிர்பார்க்க கூடாது. எல்லாத்தையுமே வந்து கரெக்டா ப்ராப்பரா முடிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி செய்யணும். ஸோ பாத்துக்கோங்க. அதெல்லாம் அவுட்புட் எடுத்து கொடுத்தீங்கன்னாவே முடிஞ்சுதுங்க. பிரிண்ட் எடுக்கிறது, அதே போல அவுட்புட் எந்தெந்த கொஸ்டினுக்கு என்னென்ன அவுட்புட் வரணும், இது எல்லாமே நம்ம வந்து சொல்லி இருக்கிறது தான். இது எல்லாமே உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன். அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாலே போதும் தான். ஓகேங்க, இவ்வளவுதான் விஷயம். இதை மட்டும் முடிச்சிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு எல்லாமே வந்து கம்ப்ளீட்டட் அப்படிங்கிற மாதிரி. எக்ஸாமே இவ்வளவுதான். இதெல்லாம் முடிச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம ரிலாக்ஸா வந்துடலாம். எப்பவுமே நான் முன்னையே சொன்ன மாதிரி எக்ஸாமுக்கு நீங்க 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஹால்குள்ள இருக்கணும். பிராக்டிக்கலா இருந்தாலும் சரி, அதே போல தியரியா இருந்தாலும் சரி, சாப்பாடு பாத்துக்கிறதெல்லாம் உங்க சைடா தான் இருக்கணும். யாரையும் டிபெண்ட் பண்ணி போக கூடாது. காலேஜ் வெளியெல்லாம் எதுவுமே கிடைக்காதுங்க. நான் நிறைய காலேஜ் பார்த்துட்டேன். நான் நிறைய காலேஜ் மீன்ஸ் கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம், திருச்சி, இந்த மாதிரி நான் தூவக்குடிமலை, சேசாயி, இது எல்லாத்துக்கும் வந்திருக்கும். எதுக்கு? எஸ்எஸ்சி எக்ஸாம் எழுதுறதுக்கு. அங்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை, சரிங்களா? வெளியே வந்து ஹோட்டல் நம்பி போனோம் அப்படின்னா வச்சுக்கோங்க, சாப்பாடு இல்லாம தான் மயக்கம் போட்டு தான் வெளியே வரணும். அதனால எந்த ஒரு இடத்தையும் நீங்க இந்த மாதிரி நம்பி போகக்கூடாது, சரிங்களா? அவ்வளவுதாங்க. ஸோ இப்போ முடிச்சுட்டோம்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்த பேட்சஸுக்கும் இதே விஷயம்தான். சரி, இந்த மாதிரி நம்ம எக்ஸாமே நல்லபடிக்கு முடிச்சிடறோம். ஆனா பாத்தீங்கன்னா சர்டிபிகேட் வாங்க மறந்துடுறோம். அது ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அதை நான் மெயினா சொல்லிடுறேன். இங்கேயே நான் வந்து எக்ஸாம் முடிச்ச பிறகுமே கூட இதை பத்தி சொல்றேன், வீடியோ கொடுக்குறேன். இருந்தாலுமே இன்னைக்கு இருக்கிற நம்ம கொஞ்சம் லிசன் பண்ணிக்கிறது கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ சர்டிபிகேட்டை பொறுத்த வரைக்குங்க, நீங்க பாஸ் ஆயிட்டீங்க அப்படின்னா நமக்கு ஒரு ரிசல்ட் வந்ததுல இருந்து ஒரு 3 மாசத்துல சர்டிபிகேட் கைக்கு வந்துடும். கைக்கு வருது அப்படின்னா நீங்க எந்த ஊரா இருந்தாலுமே சரிங்க. இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் தர்மபுரியே எடுத்துக்கிறேன். இப்போ தர்மபுரியில வந்து நீங்க எக்ஸாம் எழுதுறீங்க, உங்க சொந்த ஊரே தர்மபுரி தான் அட்ரஸே அப்படின்னா அதுல மெயினான ஒரு சென்டர், மொத்தம் 2 சென்டர் தான் தர்மபுரியில. ஒண்ணு வந்து பார்த்தோம் அப்படின்னா கடத்தூர் பாலிடெக்னிக் காலேஜ்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. அதே போல பைசல்லி அப்படிங்கிற ஒரு ஊர்ல ஒரு பாலிடெக்னிக் காலேஜ் இருக்கு. அப்போ அந்த 2 பிளேஸ்ல நடக்கூடிய எக்ஸாமுக்கும் ஒரே எக்ஸாம் சென்டர்ல தான் சர்டிபிகேட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. கடத்தூர் பாலிடெக்னிக் காலேஜ் தான். நீங்க 2ல எங்க எக்ஸாம் எழுதினாலுமே சரி, அங்கதான் போயிட்டு நம்ம சர்டிபிகேட்டை வாங்கணும். அப்போ நமக்கு சர்டிபிகேட் ப்ரொவைட் பண்ணும்போது டோட் சைட்ல இருந்தே சர்க்குலர் கலெக்ட் பண்றதுக்கான ஒரு சர்க்குலருமே கொடுக்குறாங்க. அப்போ அந்த சர்க்குலரை பத்தியுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு வீடியோவா கொடுப்பேன். அதுல உங்களோட நம்பர் இருந்ததுன்னா வந்து நீங்க கண்டிப்பா வாங்கிக்கலாம். நீங்க பாஸ் பண்ணிட்டாலே உங்க நம்பர் இருக்கும். அதனால நீங்க பயப்பட தேவையில்ல. நீங்க நம்ம வந்து ஒரு ஊர், என்னோட ஊர் வந்து பாத்தீங்கன்னா தர்மபுரி தான் சொந்த ஊர். ஆனா நான் வந்து எக்ஸாம் எழுதுறது கிருஷ்ணகிரியில எழுதுறேன், இல்ல சேலம், சென்னையில எழுதுறேன், இந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா கூட பிரச்சனை இல்லை. சொந்த ஊர்ல சர்டிபிகேட் கிடைச்சிடும். சொந்த அட்ரஸ் நீங்க என்ன கொடுத்தீங்களோ அதுல கிடைச்சிடும் அப்படிங்கிறது தான். இருந்தாலுமே அந்த சர்க்குலர்ல நம்ம ஒரு டைம் செக் பண்ணிக்கணும். அது செக் பண்றதை பத்தி வீடியோஸ் எல்லாம் நான் கொடுக்குறேன். நீங்க இதெல்லாம் ஞாபகத்துல வச்சுக்கிட்டு பண்ணிக்கணும், சரிங்களா? இவ்வளவுதான் விஷயங்கள். ஓகேங்க, இவ்வளவுதான் பேசி முடிச்சாச்சுன்னு நினைக்கிறேன். இப்ப நம்ம வந்து டவுட்ஸ் எதனா வந்து பாத்திரலாமா? சித்ரா, தேங்க்யூ மேம், தேங்க்யூ. சார், என்ன டவுட் இருந்தாலும் சொல்லுங்க. நீங்க கேட்கிற டவுட் எதுவா இருந்தாலும் நம்ம இப்போ உடனே கிளியர் பண்ணிடலாம். எக்ஸாமை நீங்க யாரையும் டிபெண்ட் பண்ணாம போயிட்டு எழுத பாருங்க.
எனக்கு அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, அவங்க இந்த மாதிரி சொல்றாங்க, இது எதுவுமே இல்லை. நீங்க போயிட்டு கரெக்டா எக்ஸாம் சென்டர்ல நான் சொன்ன விஷயமெல்லாம் ஃபாலோ பண்ற மாதிரி பாத்துக்கோங்க. யாரையும் எதிர்பார்க்க கூடாது. வளர்மதி மேமா, மேம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா லெட்டரை பொறுத்த வரைக்கும், லெட்டர் அப்படின்னா நீங்க என்ன கொஸ்டின் கேக்குறீங்கன்னு தெரியல. இப்போ நமக்கு வேர்ட்ல 8th கொஸ்டினா பாத்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் ப்ரிப்பேர் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்குல்ல, அதுல உங்களுக்கு அவுட்புட் அது. இப்போ நமக்கு அந்த கொஸ்டினுக்கு ஆப்போசிட் நம்ம ரெக்கார்ட்ல கொடுத்துருக்கிறது பாத்தீங்கன்னா அது அவுட்புட். நம்ம எல்லாருமே டைப் ரைட்டிங் முடிச்சவங்க தான். அப்போ நமக்கு ஆர்டர்ஸ் எல்லாம் எப்படி ரைட் பண்ணணும்னு தெரியுமில்ல. கவர்மெண்ட் ஆர்டர், ப்ரொபஷனல் ஆர்டர், பிசினஸ் லெட்டர், இந்த மாதிரி எல்லாமே நம்ம டைப் பண்ணிட்டு தான் வந்தோம். அந்த கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டை கிரியேட் பண்ணுங்கன்னு தான் கேக்குறாங்க. அப்போ அந்த ஃபார்மேட்டை நம்ம ரைட் பண்ணணும், அவ்வளவுதான். மெயின் எக்ஸாம் சென்டர்ல நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு கொஸ்டின் மட்டும் தாங்க கொடுப்பாங்க. இந்த மாதிரி பேப்பர் தான். அதுவும் பாத்தீங்கன்னா அவங்களா கையில எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. இப்படி இருக்கும் பேப்பர், ஒண்ணு மேல ஒண்ணு இருக்கும், அப்படியே வந்து அடுக்கி வச்சிருப்பாங்க. சரிங்களா? அப்படி 1 by 1 இப்படி கொஞ்சம் அப்படியே நீட்டா அடுக்கி வச்சிருப்பாங்க. இதுல நீங்க போயிட்டு மேல இருக்கிற பேப்பரை எடுத்தாலும் சரி, சென்டர்ல இருக்கிறத எடுத்தாலும் சரி, இல்ல அடியில இருக்கிறத அப்படி எடுத்துட்டே போனாலுமே சரி, ஏன் அதை எடுக்கிற அப்படிங்கிற மாதிரி எதுவுமே கேட்க மாட்டாங்க. நீங்க எடுத்து பாக்குற நம்பர்ல என்ன சீட் நம்பர் இருக்கோ அதுல போயிட்டு நம்ம உட்காந்துக்கலாம். அதுல என்ன கொஸ்டின் வந்திருக்கோ அதை தான் நீங்க ரைட் பண்ண போறீங்க. யாருமே வந்து உங்களுக்கு இந்த கொஸ்டின் நீங்க எழுதணும், இந்த கொஸ்டின் நீங்க எழுதணும் அப்படிங்கிற மாதிரிலாம் மென்ஷன் பண்ணி எல்லாம் சொல்ல போறதே கிடையாது. நீங்க எடுக்கிறது தான். அது என்ன கொஸ்டின் வருதோ அதை நீங்க செஞ்சே ஆகணும், அவ்வளவுதான். சார் என்ன அப்படின்னா இன்ஸ்டிடியூஷன் மூலமா போறீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டிடியூஷன் வந்து இன்டர்னல் சைன் போட்டுருவாங்க சார். அதனால உங்களுக்கு பிரச்சனை இல்லை. நீங்க அந்த ஹால் டிக்கெட் வந்த பின்னாடி போயிட்டு சப்மிட் பண்ணணுங்கிற அவசியம் எல்லாம் எதுவுமே இல்லை. சரிங்களா? அதனால வந்து உங்க இன்ஸ்டிடியூஷன் பார்த்துப்போம். ரெக்கார்ட் நோட்டு யாரு? சிவரஞ்சனி மேமா. மேம், ரெக்கார்ட் நோட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரைவேட் ஸ்டூடெண்டா பாத்தீங்க அப்படின்னா நம்ம முன்னாடியே போயிட்டு ரெக்கார்ட் நோட்டை சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறது ரூலு. அதனால வந்து நீங்க எக்ஸாம் அன்னைக்கே தான் நான் போயிட்டு சப்மிட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒருவேளை அதான் சூழ்நிலையா இருக்கு அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா நீங்க அந்த என்ன சென்டர் வருதோ அந்த சென்டர்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சப்மிட் பண்ண போனாங்கன்னா அந்த ஸ்டாஃப் கிட்ட பேசிக்க சொல்லுங்க. பேசிட்டு என்ன ஏது அப்படிங்கிற அவங்க ஒத்துக்கிட்டா நீங்க அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இல்ல நீங்க அதுக்கு முன்னாடியே வந்து சப்மிட் பண்ணியே ஆகணும்னு சொன்னாங்கன்னா நீங்க அதுக்கு முன்னாடியே போய் பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? அவங்க பர்மிஷன் கொடுத்தா நீங்க பண்ணிக்கோங்க. மேக்சிமம் அந்த மாதிரி சொல்றதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான். வந்து சப்மிட் பண்ணுங்கம்மா அப்படிங்கிறத மாதிரி சொல்லுவாங்க, பாத்துக்கோங்க. ஜெல் பென் நீங்க என்ன பென்னாலும் யூஸ் பண்ணலாங்க. பிளாக், ப்ளூ இதை 2 மட்டும் யூஸ் பண்ணுங்க. ஸ்டிக் வந்து எதுவும் மேக்சிமம் யூஸ் பண்ணாதீங்க. யூஸ் பண்ணாதீங்கன்னு தான் சொல்றாங்க. அதனால வந்து நீங்க எதுவும் யூஸ் பண்ணாதீங்க. ஜெல்லு, இங்கு, இல்ல வந்து பால் பாயிண்ட் எதுனாலும் யூஸ் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ காமராஜ் இப்போ என்னன்னா நம்ம வந்து மெயின் எக்ஸாமுக்கு போகும்போது ப்ராக்டிக்கலுக்கு சிஸ்டம் நம்ம எதுவும் எடுத்துட்டு போக தேவையில்லை. இப்போ நமக்கு சிஸ்டம் எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்ஸாம் நடத்தக்கூடிய சென்டரே ப்ரொவைட் பண்ணிடும். இப்போ வேற சிஸ்டம்ல எப்படி வந்து அவுட்புட் எடுக்கிறது அப்படின்னா நமக்கு இந்த கொஸ்டினுக்கு இதுதான் அவுட்புட்டுங்கிறது தெரியுமில்ல. இப்போ ரெக்கார்ட் நம்பர் தான் இருந்தாலும் சரி, நீங்க யாரு யூஸ் பண்ணாலுமே சரிங்க, எப்படியும் வந்து ஒரு கொஸ்டினுக்கு அவுட்புட்னு ஒன்று வச்சிருப்பீங்க. அப்போ அதோட அவுட்புட் நீங்க எந்த சிஸ்டம்ல செஞ்சாலுமே வரதான் போகுது. அதானே? மேக்சிமம் பாத்தீங்கன்னா எல்லா சிஸ்டம்லயுமே வந்து விண்டோஸ் 10 தான் இருக்கும். அதனால நீங்க வந்து ஒரி பண்ண தேவையில்லை. நீங்க எந்த சிஸ்டம்ல வந்து ஒர்க் பண்ணாலுமே அந்த அவுட்புட் வரதான் போகுது. அவுட்புட் எப்படி மேடம்? நீங்க ரெக்கார்ட் நோட் எழுதிட்டீங்களா? அக்கிலா மேம், ரெக்கார்ட் நோட் எழுதும்போது நம்ம அந்த கண்டென்ட்டுக்கு ஆப்போசிட், அதாவது லெஃப்ட் சைட்ல அவுட்புட்னு ஒன்று வச்சிருப்போம், அப்படித்தானே? அப்போ அதுல இருக்கக்கூடியதான் அவுட்புட். நீங்க அதை பிரிண்டா எடுத்து கொடுக்கணும், அதை பார்த்து வச்சுக்கோங்க சார். 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் கௌசிக் ராஜா சார் என்ன அப்படின்னா 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் ஒரு 4 to 5. அப்ப கொஸ்டின் மாறுங்க சார். ஒரு சிம்பிளான கொஸ்டின்லாம் இருக்கு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து எப்படி ஒரு ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணுவீங்கன்ற மாதிரி கொஸ்டின் ஏதாவது கேட்கறாங்கன்னா அது ஒரு 4 லைன்ல முடிஞ்சிடும். அது ஸ்டெப்பா எழுதுற மாதிரி தான் இருக்கும். அதே வந்து ஏதாவது தியரிட்டிக்கலா மதர் போர்டு எழுதுங்க, SMPS எழுதுங்க, இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் நம்ம மென்ஷன் பண்ணி சொல்றோம், அவ்வளவுதான். அப்போ அந்த மாதிரி கேட்கறாங்கன்னா அதுக்கு கண்டென்ட் உங்களுக்கு அதிகமா போகும். அப்போ அது வந்து ஒரு 4 லைன்ல இருந்து 5 லைன் வரைக்கும் தொடர்ந்து கண்டென்ட்டே வர மாதிரி இருக்கும். அப்போ அந்த கொஸ்டினோட சைஸை பொறுத்து தான் 2 மார்க்குமே கூட. அடுத்து 5 மார்க் பாத்தீங்க அப்படின்னா டயக்ராம் வரக்கூடிய 5 மார்க் மொத்தம் 2 தாங்க இருக்கு நமக்கு CYOல. அதை கரெக்டா வந்து பாத்துக்கோங்க. நீங்க வேற எந்த கொஸ்டினுக்குமே டயக்ராமே போடாதீங்க. நீங்க டயக்ராம் போடலனாலே பாஸ் ஆயிருவீங்க. என்னன்னா ஒண்ணு பாத்தீங்கன்னா பிளாக் டயக்ராம் ஆஃப் கம்ப்யூட்டர் ஃபர்ஸ்ட் யூனிட் பேசிக் ஆஃப் கம்ப்யூட்டர்ல அந்த ஒரு கொஸ்டின் இருக்கு. அதுக்கப்புறம் சிபியூன்னு ஒரு கொஸ்டின் இருக்கு. இதுக்கு 2த்துக்கு மட்டும்தான் டயக்ராம் வர மாதிரி கொஸ்டினே இருக்கு. மற்ற எதுக்குமே கிடையாது டயக்ராமு. அதனால வந்து நீங்க எதுக்குமே டயக்ராம் வரைஞ்சிடாதீங்க இந்த 2 கொஸ்டினே தவிர. டயக்ராமை பார்த்தாங்கன்னாவே அதுக்கு மார்க் இல்லைன்னு நினைச்சுக்கோங்க நீங்க, இந்த 2 கொஸ்டினை தவிர்த்து. 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் அதே தான். டயக்ராம் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய கொஸ்டினா நீங்க எழுதுனீங்க அப்படின்னா ஒரு 2 பேஜ், 2 இல்லைன்னா 2.5 பேஜ் வரைக்குமே நீங்க எழுதலாம். அதுக்கு கண்டென்ட் இருக்கு.
நார்மலா இருக்கக்கூடிய டெக்ஸ்டா வரக்கூடிய கொஸ்டினா தான் இருக்கு அப்படின்னா மேக்ஸிமம் நீங்க 2 பேஜா வச்சுக்கலாம். குறைஞ்சபட்சம் நீங்க 1.5 பேஜாவது வர மாதிரி ஒரு 5 மார்க் எழுதுனீங்க அப்படின்னா தான் ஒரு 4 மார்க்காவது நம்ம எதிர்பார்க்க முடியும். கண்டிப்பா வந்து ஜெல் பண்ணி யூஸ் பண்ணலாங்க. ரொம்ப பிரச்சனை. நீங்க நீட்டா எழுதுனா போதும். அடித்தல் திருத்திலே போட்டுறாதீங்க. நீட்டா பேப்பர் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. ஓன் கண்டென்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா எழுதலாங்க. ஓன் கண்டென்ட்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். இப்ப நீங்க வந்து வேர்ட் ஸ்கிரீனை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். செகண்ட் யூனிட் விண்டோஸ்ல ஒரு கொஸ்டின் இருக்கு, டெஸ்க்டாப் ரைட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேசிக்கான கொஸ்டின் இருக்கு. அதுல நீங்க வந்து டைட்டில் பார்னா எங்க இருக்கும், அதே போல குயிக் ஆக்சஸ் டூல் பார்னா எங்க இருக்கும், அதே போல வந்து ரிப்பன்னா என்ன, டேப்ஸ்னா என்ன, குரூப்ஸ்னா என்ன, ஸ்டேட்டஸ் பார்னா என்ன, இந்த மாதிரி எல்லாம் ஒரு இருக்குன்னா இதெல்லாம் வந்து நம்ம பேசிக்காவே எழுதலாம். நீங்க மனப்பாடம் பண்ணியே எழுதணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கிடையாது. சரிங்களா? அப்போ அதெல்லாம் ஒரு டைம் ரீட் பண்ணிருங்க. ரீட் பண்ணிட்டு உங்களால ஓன் கண்டென்ட்டா ரைட் பண்ண முடியும் அப்படின்னா நீங்க ரைட் பண்ணுங்க. இல்ல என்னால படிச்சாதான் ரைட் பண்ண முடியும் அப்படின்னா நீங்க படிச்சு எழுதிக்கோங்க. மெயினா நீங்க தியரி இருக்கு இல்லையா, அதுல ஒரு 25 1 மார்க் நீங்க ரைட் பண்ணிட்டு அதுக்கு மேல இருக்கக்கூடியதுல ஒரு 4 5 மார்க் எழுதி ஒரு 5 2 மார்க் எழுதினீங்கன்னாவே நீங்க பாசுங்க. அதை கொஞ்சம் பாத்துக்கோங்க. ஆனா அந்த 4 5 மார்க்கும் எழுதுற அந்த 5 2 மார்க்கும் கரெக்டா இருக்கணும் மார்க்குக்கு. எந்த கொஸ்டினுமே தெரியலன்னு சொல்லி ஸ்கிப் பண்ணக்கூடாதுங்க. இது ஒரு விஷயம். தியரியில நீங்க எல்லாமே எழுதி முடிச்சுட்டு தெரியாததெல்லாம் கடைசியா எழுதுங்க. தெரிஞ்சதெல்லாம் ஃபர்ஸ்ட் நல்ல பிரசன்டேஷன் கொடுத்து நீங்க எழுதும் போது ஒரு லைன் விட்டு ஒரு லைன் எழுதுறவங்களா இருக்கீங்கன்னா அது எழுதலாம், தப்பு இல்ல. முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி பண்ணாம கொஞ்சம் நீட்டா கண்டினியூஸா லைன்ல எழுதுறதுக்கே பாருங்க. அப்படி கண்டினியூவா எழுதுனா எனக்கு நீட்டா வராதுன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா வேணா 1 லைன் விட்டு 1 லைன் எழுதுங்க. ஆனா அதுவுமே கொஞ்சம் பாத்தீங்கன்னா நீட்டா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. எதுவுமே இல்லாத கண்டென்ட்டுக்கே மொத்தம் பாத்தீங்கன்னா 2 லைன் விட்டு எழுதுறவங்க எல்லாம் இருக்காங்க. அந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க. அதெல்லாம் பார்த்ததுமே கண்டுபிடிச்சிருவாங்க, ஓகே இது தேராது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, நம்ம கிட்ட இருக்கு ஒரு பேப்பர் ஒரு 3 இருக்கு. அதுல நல்லா எழுதி ஃபெயில் ஆனது, நல்லா எழுதி அப்படின்னா கதை எழுதி ஃபெயில் ஆனதும் இருக்கு, எதுவுமே எழுதாத ஃபெயில் ஆன பேப்பரும் இருக்கு. அது எல்லாமே நான் காட்டுறேன். உங்களுக்கு ஒரு வீடியோவா நான் போடுறேன், அதுல நீங்க பாத்துப்பீங்க. இப்போதைக்கு அதை காட்ட முடியாது. அது வந்து பாத்தீங்கன்னா சாஃப்ட் காப்பியா தான் இருக்கு. சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க 1 மார்க்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, மற்றதெல்லாம் நம்ம பாத்துக்கலாம். 1 மார்க் வந்து ரொம்ப ரொம்ப ரோல் பண்ணும், அதை வந்து பாத்துக்கோங்க. அடுத்து வந்து 5 மார்க்குக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க. ப்ராக்டிக்கலை தெளிவா பாருங்க. 34 கொஸ்டின். இப்போ நமக்கு ப்ராக்டிக்கல் 34 கொஸ்டின், அதுக்கப்புறம் வந்து நமக்கு ஓப்பன் ஆஃபீஸ் டாபிக்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த ஓப்பன் ஆஃபீஸ்ல இருந்துமே நமக்கு கொஸ்டின் வருங்க. அந்த ஓப்பன் ஆஃபீஸ் கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா ப்ராக்டிக்கல்லையும் வரும், தியரிலையும் வரும். தியரியில கூட நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். ஆனா ப்ராக்டிக்கல்ல கொடுக்கக்கூடிய கேள்விகள்ல ஸ்கிப்பிங் அந்த ஆப்ஷனே கிடையாது. நமக்கு வந்தது அப்படின்னா செய்யணும், செஞ்சுதான் ஆகணும். சிஸ்டம் தான் நமக்கு முன்னாடியே ப்ரொவைட் பண்ணிடுறாங்கல்ல. ஒரு டைம் நீங்க எப்படி ப்ராக்டிஸ் பண்றது அப்படிங்கறத மட்டும் பார்த்துட்டு போயிருங்க. அதுல எப்படி ஆன்சர் வருது அப்படிங்கறதும் பார்த்துட்டு போயிருங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்த்து எழுதிக்கலாம்ல, அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல. கண்டிப்பா சுகன்யா, இந்திரா மேம் கண்டிப்பா வந்து ப்ராக்டிக்கலுக்கு ஓப்பன் ஆஃபீஸ்ல இருந்து எல்லாருக்குமே ஒரு கொஸ்டின். எல்லாருக்குமே அப்படின்னா இப்ப நான் முன்னே சொன்ன மாதிரி ஒரு 25 பேர் ஒரு ஹால்ல எக்ஸாம் எழுதுறோம் அப்படின்னா 25 பேர்ல ஒரு 5ல இருந்து ஒரு 6 7 ஒரு 10 பேருக்கு கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆஃபீஸ் டாபிக்ஸ்ல இருந்து கொஸ்டின் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? அதனால வந்து ஓப்பன் ஆஃபீஸ்ல இருந்து அது யாரு என்னன்னு தெரியாதுல்ல, நீங்க எடுக்கிற அந்த கொஸ்டின் பேப்பர்ல இருக்கக்கூடியதான். ஏன்னா ஸ்டாஃப்மே பாத்தீங்கன்னா ஓகே நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் ஆஃபீஸ்ல எழுதிருங்க, நீங்க வந்து ஓப்பன் ஆஃபீஸ் வேணாம் அப்படின்னு சொல்ல போறது கிடையாது. அதனால வந்து யாருக்கு என்ன வருது, யாருக்கு எது வராது அப்படின்னு எல்லாம் தெரியாது. அதனால நீங்க வந்து அதெல்லாம் பாத்துக்கணும். சரிங்களா? பாஸ் பண்ண டிப்ஸ் 1 மார்க் தெளிவா பாருங்க, ப்ராக்டிக்கல் கொஸ்டின் தெளிவா பாருங்க. இது ரெண்டே பாத்தீங்கன்னாவே நீங்க 100% பாஸ். இதுக்கு நான் அசூரன்ஸ் கொடுப்பேன். ஏன்னா 1 மார்க் 40, நீங்க எல்லாமே தெளிவா இருந்தீங்க அப்படின்னா 35 கிட்ட எடுத்துடலாம். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய 5 மார்க் ஒரு 5 6 5 மார்க் வருதா, அதுல 4 5 மார்க் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிக்கல் சம்பந்தப்பட்ட கிட்ட கேட்டுருவாங்க. ஜென்ரலா எழுதுற மாதிரி தான் இருக்கும். 4 5 20 55 மார்க், 40 எடுத்தா பாஸ். 2 மார்க் தொடவே தேவையில்லை. தியரி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஆமாங்க, இன்னொரு விஷயம், யாரு அனு மேம் என்ன அப்படின்னா நீங்க எழுதுங்க 2 மார்க் 5 மார்க்கு கொஸ்டின் நம்பர் போட்டு கொஸ்டினை சும்மா அப்படியே ஒரு ஷார்ட் ஃபார்ம்ல எடுத்து எழுதுங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஒரு கொஸ்டின் நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸ்பிளைன் அபவுட் மதர் போர்டு அண்ட் எஸ்எம்பிஎஸ் சொல்லி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆகஸ்ட் 2023 எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அப்போ நீங்க வந்து 1 5 மார்க் தான் இது, 1 நம்பர் போட்டு ஏன்னு போட்டு அதுல மதர் போர்டுன்னு ஹெட்டிங் எழுதி அடியில வந்து ஒரு லைன் போட்டுருங்க. அதுக்கப்புறம் மதர் போர்டு சம்பந்தப்பட்ட கண்டென்ட் என்னவோ அதை எழுதிட்டு அதுக்கப்புறம் எஸ்எம்பிஎஸ் எழுதி அது சம்பந்தப்பட்ட கண்டென்ட் எல்லாம் எழுதிட்டீங்கன்னா அவ்வளவு முடிஞ்சிருச்சு. இதுல கொஸ்டின் எழுதுறதுக்கு ஒண்ணும் இல்லை. நீங்க 1 மார்க்குக்கெல்லாம் கொஸ்டின் எழுதணுங்கிற அவசியம் இல்லைங்க. ஃபில் இன் தி பிளாங்க்ஸா பார்ட் 1ன்னு போட்டு 1ஆம் நம்பர் போட்டு அதுக்கான ஆன்சர் என்னவோ எழுதுனா போதும். 1 மார்க் எழுதும் போது ஒரு கோடு விட்டு ஒரு கோடு யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்துக்குமே அப்படிதான்.
அதே மாதிரி மேட்ச் தி ஃபாலோவிங் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்க. மேட்ச் தி பாஸ்ட பொறுத்த வரைக்கும் 1ன்னு போட்டு அந்த கொஸ்டின் என்னவோ அதை எழுதுங்க. அது எழுதுனா பெட்டரா தான் இருக்கும். எழுதுனாலும் பிரச்சனை இல்லை, எழுதுனாலும் பிரச்சனை இல்லை. அது உங்களோட விருப்பம் தான். ஓகேங்களா? ஸோ அது வந்து பாத்துக்கோங்க. 2 மார்க் 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் நீங்க கொஸ்டின் எழுதி கூட எழுதுங்க. அதெல்லாம் தப்பே கிடையாது. சரிங்களா? அது எழுதலாம். ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரா சார்? நம்ம சிலபஸ்ல என்ன இருக்கோ அதுதான் கொஸ்டின். இப்ப தியரி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் அதுக்கு கொஸ்டின் பேப்பர் செட் பண்றது டோட். எல்லாருக்குமே ஒரே கொஸ்டின் பேப்பர் தான். ஆனா பிராக்டிக்கலை பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த எக்ஸாம் சென்டர்ல எக்ஸாம் எழுத போறீங்களோ அங்க இருக்கக்கூடிய ஸ்டாஃப் வந்து செட் பண்ணக்கூடிய கொஸ்டின். ஒவ்வொரு எக்ஸாம் சென்டரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அவங்க கொடுக்கறதுமே வந்து நமக்கு சிலபஸ்ல என்ன இருக்கோ அந்த கொஸ்டினை தான் ஆர்டர் பண்ணி கொடுப்பாங்க. அதனால வந்து சிலபஸ் இருக்கிறத பாருங்க. ஏங்க கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் எப்படினாலும் கேட்பாங்க. அதே தான் நான் சொல்றேன் இல்லையா? இப்போ வந்து பார்த்தோம்னா இருக்கிறது 34 கொஸ்டின். 34ல நமக்கு வந்து ஓப்பன் ஆஃபீஸ் டாபிக்ஸும் கவர் ஆகுது. அப்போ அதுல யாருக்கு எந்த கொஸ்டின் வரும்னாலாம் சொல்லவே முடியாது. லைனா ஒரு 5 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒவ்வொருத்தருக்கு 3 கொஸ்டின் கொடுக்கணும். நான் தான் கொஸ்டின் எடுக்கிறேன்னே வச்சுக்கோங்க. நான் எப்படி தெரியுமா எடுப்பேன்? 1ஆம் நம்பரு விண்டோஸ்ல 1ஆம் நம்பரு, அதே போல பாத்தீங்கன்னா வேர்டு இருக்கா, வேர்ட்ல ஒரு 3ஆம் நம்பரு, எக்ஸல் ஒரு 5ஆம் நம்பர். அவ்வளவுதான் 3 கொஸ்டின் முடிஞ்சது. இப்படி ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றேன். இப்படியும் எடுப்பேன். இல்ல அப்படின்னா விண்டோஸ்ல இருக்கிற ஒரு கொஸ்டின் கொடுத்துட்டு எக்ஸல்ல ஒண்ணு எழுதி அதே போல வந்து ஓப்பன் ஆஃபீஸ்ல ஒரு கொஸ்டின், இந்த மாதிரி எங்கனாலும் நான் கொடுப்பேன். அதே மாதிரி தான் நீங்க எடுக்கக்கூடிய அந்த கொஸ்டின்ல என்ன கொஸ்டின்னாலும் வரலாம். இதுதான் வரும், இப்படிதான் இருக்கும், இந்த கொஸ்டின் மட்டும் நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லி நம்ம தியரிக்கு சொன்ன மாதிரி பிராக்டிக்கலுக்கு சொல்ல முடியாது. அதனால வந்து பிராக்டிக்கல்லாம் நீங்க தெளிவா பார்த்துக்கோங்க. ஆமா, ஸ்மார்ட் வாட்ச் அலோடு கிடையாது, மொபைல் போன்ஸ் உள்ள அலோடு கிடையாது. இதெல்லாமே வந்து பார்த்துக்கோங்க. அனலாக் எடுத்துட்டு போலாம், டிஜிட்டலுக்கு எந்த வாய்ப்புமே கிடையாது. எல்லா சிஸ்டம்லயுமே ஓப்பன் ஆஃபீஸ் இருக்குங்க. அப்படி ஒரு வேலை இல்லை அப்படின்னா நீங்க ஸ்டாஃப் கிட்ட சொல்லலாம், இதுல ஓப்பன் ஆஃபீஸ் டாபிக்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வேற சிஸ்டம் வந்து மாத்திக்கலாம். ஓகே, அவ்வளவுதானா டவுட்டு? ஏன்னா டவுட் இல்லைன்னா ரிலீவ் ஆயிக்கலாம், நம்ம முடிச்சுக்கலாம். ரொம்ப நேரம் ஆச்சு, 2 மணி நேரம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். மேக்சிமம் எல்லா டவுட்ஸும் முடிச்சிட்டோம். வேற ஏதாவது உங்களுக்கு புதுசா அப்டேட்ஸ் வந்தது அப்படின்னா நான் அதை பத்தி சொல்றேன். சொன்னதெல்லாம் ஞாபகமா இருக்கணும். நீங்க எக்ஸாமுக்கு போகும்போது 1 மணி நேரம் முன்னாடியே போயிருங்க. தேங்க்யூ ஆல். எல்லாருமே ரிலீவ் ஆயிக்கலாம். வேற ஏதாவது இம்பார்ட்டன்ட் மேட்டர்னா வரேன். அதே போல நீங்க சர்டிபிகேட் வாங்குற வரைக்கும் நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கணும். சர்டிபிகேட் உங்க கைக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க ஃபாலோ பண்ணுங்க, பண்ணாம போங்க, அது உங்களோட விருப்பம். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையே இல்லை. அதனால வந்து சர்டிபிகேட் வாங்குற வரைக்கும் நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கணும். தேங்க்யூங்க, தேங்க்யூ ஆல். முடிச்சுக்கலாமா? ஓகே, எல்லாரும் குட் நைட்.